ஆசிய வேத அப்போஸ்தல திருச்சபையின் சார்பாகவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 108. சங்கீதம் 108, Psalms 108. மாறி மாறி வாசிக்கலாம். தாவீதின் சங்கீதமாகிய பாட்டு. தேவனே, என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையும் பாடும். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்திரும், உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் களி கூறுவேன். சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்ளுவேன். மோவாப் என் பாத பாத்திரம், ஏதோமின் மேல் என் பாதரட்சியை எறிவேன், பெலிஸ்தியாவின் மேல் ஆர்ப்பரிப்பேன். எங்கள் சேனைகளோடே புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவா, எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவா. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். ஆமென். ஒரு நிமிடம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்களை அன்பின் பிதாவே, இந்த மாலை வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, அப்பா, எங்கள் ஆயிற்று நாட்களில் கர்த்தாவே ஒரு நாளை கூட்டி தந்து அப்பா, ஒரு கடந்த வாரம் முழுவதுமாய் ஆண்டவரை பத்திரமாய் சுகமாய் ஆண்டவரை பாதுகாத்து ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளிலே உம்மை துதிக்க ஆண்டவரே, உடைய வசனத்தை கேட்க ஆண்டவரை உம்மை பாட ஆண்டவரே நாங்கள் இந்த இடத்துல சபையாய் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த மனவாட்டியை கர்த்தாவை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய இருதயம் ஆண்டவரே சிந்தனைகளும் ஆண்டவரை ஒருமுகப்பட்டவர்களாய் ஆண்டவரை உண்மையை நோக்கி பார்க்க என் தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஆண்டவரே நாங்கள் உண்மை மாத்திரம் ஆண்டவரை நினைத்து இந்த இடத்துல உண்மை மாத்திரம் நாங்கள் உயர்த்த ஆண்டவரே நீங்கள் உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இக்கட்டில் உதவி செய்கிற தேவன் ஆண்டவரே, மனுஷனுடைய உதவி கர்த்தாவே விருதா என்று உடைய வசனம் சொல்கிறபடி தகப்பனே ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். தகப்பனே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று ஆண்டவரே உடைய வசனம் சொல்லுகிற வண்ணமாய் கர்த்தாவே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க வந்திருக்கோம். தகப்பனே, எங்களுடைய கண்ணீர்கள், கவலைகள், ஏக்கங்கள், பாரங்கள் அநேகம் உண்டு. தகப்பனே, எல்லாவற்றையும் சரி செய்து நேர்த்தியாய் ஏற்ற வேலையில் நடத்துகிற தேவன் நீர் மாத்திரம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிற ஜாதிகளாக இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அறிந்திருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வசனம் சொல்லுகிறபடியாய் ஆண்டவரே நாங்கள் உண்மை அறிந்திருக்கிறோம். தகப்பனே, எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க போகிற இந்த கிருபைக்காய் நான் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, ஆண்டவரே இந்த துவக்கம் முதல் ஆண்டவரை முடிவு உடைய பிரசன்னம் எங்களை தாங்கி மூடி மறையட்டும். தகப்பனே, ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கும் போது விடுதலைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உடைய மன்னாவை நாங்கள் கேட்கும் போது தகப்பனே ஆண்டவரே அது எங்களுடைய இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் ஆண்டவரை நாங்கள் இங்கிருந்து செல்லும் போது ஆண்டவரே ஒரு உறுதியோடு செல்லும்படியாய் இந்த தேவநீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஆண்டவரை நாங்கள் வந்த வண்ணமாய் கடந்து செல்லாதபடிக்கு இந்த தேவன் அவர்களுக்கு வேண்டிய மன்னாவை நீங்கள் கொடுப்பீர் என்ற விசுவாசத்தோடு ஆண்டவரை கொடுத்தீர் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் கடந்து செல்ல என் தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கு மாத்திரம் எடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். Praise Lord. Hallelujah. Hallelujah.
மகிழ்ச்சியா ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிறது நாம மகிழ்ச்சியா இருக்கும்படியாய். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் நாம இந்த இடத்துல கூடி இருப்பது தேவனுக்குள்ளாய் மகிழ்ச்சியா இருக்கும்படியாய். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகம் நம்மை சமாதானத்திற்குள்ளாகவும் மகிழ்ச்சிக்குள்ளாகவும் சந்தோஷத்திற்குள்ளாகவும் ஆசீர்வாதங்களுக்குள்ளாகவும் நடத்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நல்ல கூட நம்ம வாசித்த இந்த சங்கீதத்தில் 6வது வசனத்தை கூட இந்த மாதிரி சங்கீதக்காரன் தாவீது எழுதுகிறான். ஒரு பெரிய விடுவிக்கப்படும் வலது கரத்தினால் ரட்சித்து எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். ஹல்லேலூயா. எனக்கு கர்த்தருடைய கரம் மாத்திரமே நம்மை ரட்சிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. கடைசியில கூட மனுஷனுடைய மனுஷனுடைய உதவி விருதா. அதனால எந்த மனுஷனாலையும் நம்மை ரட்சிக்கவோ நம்மை விடுவிக்கவோ கூடாது. கர்த்தராலே மாத்திரம்தான் நாம் விடுவிக்கவோ ரட்சிக்கவோ கூடும். ஹல்லேலூயா. உடைய கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நன்றி ராஜா, தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே நன்றி செலுத்த போகிறோம், தேவனை உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. எனக்கு அவர் ஒருவர் மாத்திரமே நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒருவர் மாத்திரம்தான் நம்மை நேசித்ததுனால நமக்காக சொந்த ஜீவனை கொடுத்து சொந்த குமாரனை அவர் அனுப்பித்தது நம்மை மீட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய ரத்தத்தினாலே நம்ம விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எந்த ஒரு மிருக ஜீவனுடைய ரத்தம் இல்ல, இதோ உயிருள்ள ஜீவனுடைய ரத்தம் என்னை விடுதலையாக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் நல்லவர். ஹல்லேலூயா. அதனால தான் அவர் நமக்காக பாவிகளாய் இருக்கையிலே அவருடைய சொந்த ரத்தத்தை நமக்காக ஜீவனை நமக்காக கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே நம்ம பாட போகிறோம். அவர் எனக்கு ஜீவனை கொடுத்ததுனால சமாதானம், அவர் எனக்கு ஜீவனை கொடுத்ததுனால புதிய வாழ்வு, அவர் எனக்கு ஜீவனை கொடுத்ததுனால அவர் எனக்கு ஜீவனை கொடுத்ததுனால அவருடைய மகிமையை நாம் சாபப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. சொல்ல போகிறேன் என்னோட மகிழ்ச்சியாக கூட
உற்சாகமா இருக்கிறோமா? உற்சாகமா இருக்கிற மாதிரியே தெரியலையே. ஒரு நல்ல ஒரு பாடலை பாடி தேவன் சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், புதிய வாழ்வை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செஞ்சிருக்கிறார்ன்றத நாம அறிக்கை பண்ணியிருக்கிறோம். ஹல்லேலூயா. எனக்கு அந்த பாடலை எழுதும் போது எல்லாருமே நாம சிந்திக்கிறது என்னக்கா, இது நல்ல ராகம், இது நல்ல ஒரு அர்த்தமுள்ள பாடல். அதெல்லாம் இல்ல. இந்த பாடல் எழுதும் போது இதை தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை ஒரு தரிசனத்தோடு கூட எழுதியிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதே தரிசனத்தை உணர்ந்தவர்களா தான் நாம இந்த பாடலை பாட போகிறோம். ஹல்லேலூயா. யாரெல்லாம் இந்த நாள்ல தேவன் எனக்கு புதிதான ஒரு வாழ்வை கொடுத்திருக்கிறார், இந்த நாள்ல எனக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், இந்த நாள்ல எனக்கு ஆசீர்வாதத்தோடு கூட நான் இங்க நிற்கிறேன், இந்த நாள்ல இதோ இதுவரையில நான் காணாத ஒரு சந்தோஷத்தை என் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார், என்னுடைய குடும்ப வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார், என்னுடைய வேலை ஸ்தலத்துல கொடுத்திருக்கிறார் அப்படின்னு யாரெல்லாம் சொல்ல முடியுமா? அவங்க எல்லாம் அப்படியே கரங்களை உயர்த்தி இந்த நேரத்தில் கூட அப்படியே சொல்ல போகிறோம், சமாதானத்தை கொடுத்த தேவன். ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி அப்பா. அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. ஒரே ஒரு பாடலை, ஒரே ஒரு அடியை பார்த்து திரும்ப பாட போகிறோம். சமாதானத்தை கொடுத்த தேவன். ஹல்லேலூயா. எனக்கு அந்த சமாதானம் நமக்கு எப்படி கிடைச்சிருக்குனாக்கா, வெளியேறப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சிந்தப்பட்டதுனால, அவருடைய ஜீவன் எனக்காக கொடுக்கப்பட்டதுனால, அவர் எனக்காக அடிக்கப்பட்டதுனால, அவர் எனக்காக நொறுக்கப்பட்டதுனால, அவர் எனக்காக அவமானப்படுத்தப்பட்டதுனால. ஹல்லேலூயா. அப்படியே அதை உணர்ந்தவர்களாக கூட நாள்ல அதை அவர்கள் நினைத்தவர்களாக நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு. பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். 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 அல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. அவர் ஜீவனை கொடுத்து நம்மை தெரிந்து கொண்டதுனால தான், அவர் நம்மை ரட்சித்திருக்கிறதுனால தான் இந்த நாளில் அவருடைய பிள்ளைகளா இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இது நம்முடைய அப்பா அம்மாவினால இல்லை, இது நம்முடைய சுய பலத்தினால அல்ல, அல்லது இது நம்முடைய தாளந்துகளினால அல்ல. இயேசு கிறிஸ்துவினுடைய சுத்த கிருபை இந்த நாளில் நம்மை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி நிறுத்திருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம மாற்றப்பட்டவர்களாய் இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம், நம்ம புதிதாக்கப்பட்டவர்களாய் இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. யாருக்குமே இல்லாத ஒரு ஸ்லாக்கியம் என்ன தெரியுமா? ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களா இந்த இடத்துல தேவன் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாருக்குமே இல்லாத பாக்கியம், இந்த உலக மக்களுக்கு யாருக்குமே இல்லாத ஒரு ஆசீர்வாதம் தேவன் இந்த நாள்ல நமக்கு கொடுத்திருக்கிறார். என்னன்னாக்கா, அவரை நோக்கி அப்பா பிதாவே என்று நாம கூப்பிடும்படியான ஒரு புத்திர சுவீகாரத்தின் ஆவியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? அப்பா, உம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியான, அப்பா பிதாவே என்று சொல்லும்படியான, நீர் எங்களுடைய தேவன் என்று சொல்லும்படியான, நீர் எங்களுடைய ரட்சகர் என்று சொல்லும்படியாய் நீர் எங்களை மாற்றி இருக்கிறீங்களே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம தேவனுக்கு நன்றி பலிகளை செலுத்தும்படியாய்த்தான் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். துதி பலிகளை செலுத்தும்படியாய்த்தான் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எனக்கா வசனம் சொல்லுகிறது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ என்றால்
இருதயத்தை பார்க்கிறாராம். ஹல்லேலூயா. என் இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய இருதயத்துல எப்பேற்பட்ட நினைவுகள் இருக்கிறதுன்றது கூட அவர் அறிந்திருக்கிறாராம். அதனால தான் அவர் சொல்றாரு, உங்களுடைய நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு இந்த இடத்துல நாம ஒருவேளை துதிக்க கூடாதபடி நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய நினைவுகள், எதிர்காலத்தை குறித்த அல்லது நாம கடந்து வந்து கொண்டிருக்கிற பாதையை குறித்த அல்லது நம்முடைய குடும்பத்தை குறித்த, வேலை ஸ்தலத்தை குறித்த பல நெருக்கங்கள் இந்த இடத்துல இருந்துச்சுனாக்கா, இப்போ தேவன் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுறது என்னன்னாக்கா, நம்முடைய வாழ்வில் அவர் செய்யக்கூடாத அதிசயமான காரியம், செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அப்படியே விசுவாசிக்கிறீங்கன்னாக்கா அப்படியே கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. எனக்கு வேதம் ஒவ்வொரு நாளும் அதைத்தான் சொல்லுகிறது. வேதத்தில் உள்ள சாட்சிகள் எல்லாம் அதைத்தான் சொல்லுகிறது. எனக்கா மோசேவினால ஒன்றும் இல்லை, இதோ மோசேவினுடைய விசுவாசத்தினால ஒன்றும் இல்லை. தேவன் யாரை கொண்டும் எப்பேற்பட்டவைகளை கொண்டும் அதிசயங்களை அற்புதங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. வேதத்துல சொல்லுது, மோசே வந்துட்டு செங்கடலுக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறாங்க. 6 லட்சத்துக்கும் மேலான ஜனங்கள் அவர்களை நெருக்கி கொண்டிருக்கிறாங்களாம். 6 லட்சத்துக்கும் மேலான ஜனங்க. இங்க நம்ம எவ்வளவு பேர் இருக்கிறோம்? ஒரு 100 பேருக்கும் கம்மியான ஜனங்களா இருக்கிறோம். 6 லட்சத்துக்கும் மேலான ஜனங்கள் அந்த இடத்துல கூடி இருக்கிறாங்க. மோசேவை நெருக்கிறாங்க. மோசேவை நெருக்க சொல்ல அந்த இடத்துல என்ன நடக்குதுனாக்கா, மிகவும் சோர்ந்து போனவனா கர்த்தரை நோக்கி மோசே முறையிடுகிறான். ஹல்லேலூயா. என்னன்னாக்கா, செங்கடல் அவர்களுக்கு தடையா இருக்கிறது. ஹல்லேலூயா. செங்கடல் அவர்களை சோர்ந்து போக பண்ணியிருக்கிறது. ஆனா தேவன் சொல்றாரு, நீ என்னோடு கூட முறையிடுகிறது என்ன? உன் கையில் இருக்கிற கோலை நீட்டு அப்படின்னு சொன்ன உடனே மோசே கோலை நீட்டுறாரு. தேவனுடைய வல்லமை எங்கிருந்து புறப்பட்டுச்சான்? ஒரு காய்ந்த கோலில் இருந்து தேவனுடைய வல்லமை புறப்பட்டுச்சு. ஹல்லேலூயா. ஒரு காய்ந்த கோலை கொண்டு என் தேவனாலே அற்புதங்களை செய்ய முடியும்னாக்கா, இதோ என்னை கொண்டு என்னுடைய வாழ்வில் இருக்கிற பலவிதமான காரியங்களை தேவன் நிவர்த்தி செய்ய போதுமானவராக இருக்கார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக அவங்க முறுமுறுத்தது உண்மை. அதே வாய்களை கொண்டு, அதே நாவை கொண்டு எரிகோ கோட்டைக்கு முன்பதாக நிற்கிற அவர்களை துதிக்க செய்த போது இதோ எரிகோ கோட்டை அப்படியே உடைந்து விழுந்தது என்று வேதம் சொல்லுகிறது. என் நாவை கொண்டு என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு முன்பதாக இருக்கிற தடைகளை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எதை கொண்டும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கொண்டும் என் தேவன் என்னை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாள்ல உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் ஆவியானவர் இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். எனக்கா அவர் சொல்றாரு, ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி, என் நாமத்தினால 2-3 பேர்கள் எந்த இடத்துல கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில வாசமாயிருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படியே நீங்க எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ இந்த நாள்ல நம்ம அறிக்கை பண்ண போகிறோம். இந்த நாள்ல நம்ம அப்படியே பாட போகிறோம், பேச போகிறோம். நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது ராஜா. நான் நன்றி சொல்ல போறேன். என் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீர் மாற்ற போகிறீங்க. நான் நன்றி சொல்லுகிற வேலையில என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கிற தடைகளை நீர் மாற்ற போறீங்க. இது வாக்குத்தத்தமா இந்த நாள்ல அப்படியே விசுவாசிக்கிறீங்க. இந்த நாள்ல அற்புதங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம். நன்றி ராஜா. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று
சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து நீரை வாழ வைத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து நீரை வாழ வைத்தீரையா, வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். ஹல்லேலூயா. அப்படி இந்த நாளில் கூட எத்தனை நன்மைகளை தேவன் நமக்கு செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு யோசித்து பாருங்களேன். நம்ம சின்ன வயசுல இருந்து நம்மை தெரிந்து கொண்ட தேவன், நம்முடைய சின்ன பிராயத்திலிருந்து நம்ம வளர்ந்த போது நமக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாவற்றிலும் தேவன் நமக்கு பலனாக இருந்தாரு, ஆறுதலாக இருந்தாரு. ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட காரியங்களை அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்தாரு. நம்முடைய பெற்றோர்கள் மூலமா சொல்லிக் கொடுத்துருக்கலாம், சபையில சொல்லிக் கொடுத்துருக்கலாம், உறவுகள் மூலமா சொல்லிக் கொடுத்துருக்கலாம், வேத வசனங்கள் மூலமா சொல்லிக் கொடுத்துருக்கலாம். ஹல்லேலூயா. அது எல்லாவற்றையும் இந்த நாள்ல நாம சொல்லி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம கரங்களை உயர்த்தி உற்சாகத்தோடு கூட நம்ம பாட போகிறோம். நன்றி ராஜா. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம், தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம், அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம், அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம், ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து
உடைய கரங்களை தட்டி, அப்பா உடைய நாமத்தை நான் உயர்த்துகிறேன் ராஜா. எத்தனை விதமான சோதனைகள், எத்தனை விதமான நெருக்கங்கள், ஹல்லேலூயா, எல்லாவற்றிலிருந்து என்னை விடுவித்த தேவன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனம் நம்மை காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய பலன் அல்ல, நம்முடைய ஞானம் அல்ல, நம்முடைய தாளந்துகள் அல்ல, அவருடைய பலன். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நம்மை காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? அற்ப காலம் போன்ற கோபத்தினால என்னுடைய முகத்தை உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையாய் நான் உனக்கு இறங்குவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அந்த கிருபை எப்படி இருக்குனாக்கா, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட கிருபையை கொடுத்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. அப்படியே அந்த கிருபைகளை நாம் இந்த நேரத்தில் கூட தேவனுக்கு நன்றி செலுத்தி நாம் அப்படியே அறிக்கை பண்ண போகிறோம். அப்பா உடைய கிருபைகளுக்கு நன்றி ராஜா, உடைய இரக்கத்திற்கு நன்றி ராஜா, உடைய தயவுக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, தகுதி இல்லாத என்ன நீர் தகுதி படுத்திருக்கிறீங்களே, அதுதான் உடைய கிருபை ராஜா. ஆண்டவரேப்பா, உடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவனா இருந்தேன் அப்பா, உடைய சுத்தம் இல்லாத காரியங்களை செய்து வந்தேன். ஆனா இன்றைய நாளிலோ அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியாய் நீர் என்னை மாற்றி வச்சிருக்கிறீங்க ராஜா. மக்கு நன்றி, மக்கு நன்றி, மக்கு நன்றி. ஹல்லேலூயா. வசனம் இப்படியா சொல்லுகிறது, தாகமா இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள், பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்க வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி எதை வாங்கணுமா? திராட்சை ரசமும் பாலும் நீங்க வாங்கி கொள்ளுங்க. ஹல்லேலூயா. தேவன் நமக்காக செஞ்சிருக்கிற உடன்படிக்கைக்கு அவர் கொடுத்திருக்கிறது அவருடைய ஜீவன். ஹல்லேலூயா. இந்த நாள்ல யாரெல்லாம் தாகத்தோடு கூட இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் இந்த நாள்ல தேவன் என்னையும் என்னுடைய எல்லா காரியங்களையும் நேராக்கி நான் நித்திய ஜீவனுக்குள்ளாய் பிரவேசிக்க என்னை தகுதிப்படுத்துகிறார் என்று சொல்லி யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அப்படியே தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. நம்ம இந்த ஆராதனை முடிக்க போகிறோம். இந்த ஆராதனை இந்த நாள்ல கூட தேவனுடைய கரத்துல நம்மை ஒப்பு கொடுத்து முடிக்க போகிறோம். சும்மா இல்ல, எனக்கு ஆவியானவர் இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். அவரை தேடுகிற யாவரும், முழு உள்ளத்தோடு கூட அவரை தேடுகிற யாவருக்கும் அவர் மறு உத்தரவு செய்கிற தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்படியே நாம கொஞ்ச நேரம் அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி தேவனிடத்துல நம்மை ஒப்பு கொடுக்க போறோம். நன்றி ராஜா. நன்றி ராஜா. மேல் வீட்டறையில சீஷர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் கூடி இருந்தப்போ அவரோட வல்லமை அந்த இடத்துல அளவில்லாத அபிஷேகமாய் ஊற்றப்பட்டது. இந்த நாள்ல கூட ஒருமனப்பட்டவர்களாய் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய வல்லமையை இந்த நாள்ல நம்ம மீது ஊற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நம்ம விட்டு கொடுக்க வேண்டியது நம்முடைய இருதயத்தை, நம்ம விட்டு கொடுக்க வேண்டியது நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை தேவனுக்காய் விட்டு கொடுக்கிறவர்கள் ஒரு நாளும் கெட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. ஊற்றுமையா வல்லமையை, ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையை, ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். முதியோர் மேலும் மேல் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் காண வேண்டுமே, முதியோர் மேலும் இளைஞர் மேல் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஊற்றுமையா வல்லமையை, ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன்.
ஊற்றுமையா உம் வல்லமையை ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன் ஊற்றுமையா உம் வல்லமையை ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன் நீரோடை அருகிலுள்ள மரங்களைப் போல நித்தமும் தவறாமல் கனி தர வேண்டும். நீரோடை அருகிலுள்ள மரங்களைப் போல நித்தமும் தவறாமல் கனி தர வேண்டும். ஊற்றுமையா உம் வல்லமையை ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன் மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே ஊற்றுமையா உம் வல்லமையை ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே. வறண்ட நிலத்தில் ஆறுதலை ஊற்றுவேன் என்றே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே. வறண்ட நிலத்தில் ஆறுதலை ஊற்றுவேன் என்றே. ஊற்றுமையா உம் வல்லமையை ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன் ஊற்றுமையா உம் வல்லமையை ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாரெல்லாம் தாகத்தோடு கூட இந்த நாள்ல தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிறவர்களாய் இதோ இந்த வாரம் முழுவதும் தேவனோடு கூட தேவன் என்னோடு கூட பேச போறார். தேவன் என்னை ஆசீர்வதிக்க போகிறார். என்னுடைய சூழ்நிலைகளை மாற்ற போகிறார். என்னுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை மாற்ற போகிறார். என்னுடைய தடைகளை மாற்ற போகிறார் என்று சொல்லி யாரெல்லாம் விசுவாசத்தோடு கூட தாகத்தோடு கூட வந்திருந்தீங்களோ இதோ அந்த 12 வருட வியாதியின் ஸ்திரீ அந்த நாள்ல விடுதலையாக்கப்பட்டது போல இந்த நாள்ல தேவன் நம்மை விடுதலையாக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்மை ரட்சிக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு முன்னதாக இருக்கிற தடைகளை மாற்ற போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கா அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தர். நமக்கு சொன்ன வாக்குத்தத்தத்துல ஒன்று பிசகி போவதே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையில ஒன்றும் விருதாவாய் தலையில விழுவதே இல்லை. ஹல்லேலூயா. அவைகள் 100 60 பலன் கொடுக்கிறவைகளா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாள்ல அவருடைய பலனை பெற்றுக்கொள்ளும்படியாய் தான் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். விருதாவாக வரல, இதோ சும்மா வரல, ஏதோ என்னுடைய பாஸ்டருக்காக என்னுடைய சபை மக்களுக்காக ஏதோ இந்த நாள்ல நான் கூடுறதுக்காக வரல. ஹல்லேலூயா. தேவன் என்னை அழைத்ததுன்னு உண்டான நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. தேவன் என்னை தெரிந்து கொண்டதான நோக்கம் உண்டு. என் வாழ்வில் தேவன் எல்லா விதமான அதிசயங்களையும் அவர் செய்ய போதுமானவராக. ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். அவர் யுத்தத்தில் வல்லவராமே. ஹல்லேலூயா.
எனக்காக யுத்தத்தை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நீங்க சும்மா இருப்பீங்க, நான் உங்களுக்காக யுத்தம் செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. நன்றி ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். அப்படி கரங்களை உயர்த்தலாமா? நம்ம ஒப்பு கொடுக்கிற நேரம், தேவனை உயர்த்துகிற நேரம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் விருதாவாய் அல்ல. தேவனை நமக்கு ஆவி ஆத்ம சரீரத்துல என் பலன் இருக்கும் வரை, என் ஜீவன் இருக்கும் வரை நான் தேவனை உயர்த்துவேன். அதுக்காகத்தான் இந்த சரீரம், அதுக்காகத்தான் இந்த ஜீவன், அதுக்காகத்தான் இந்த பலன். ஹல்லேலூயா. நன்றி ராஜா. நன்றி அப்பா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, ஒருவராய் சாவாமை உள்ளவரவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்கிறவர், ஒருவராய் சாவாமை உள்ளவரவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டி உம்மை ஆராதிப்பேன், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மை ஆராதிப்பேன், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. நன்றி ராஜா. சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர், வானமுடைய சிங்காசனம் பூமியுடைய பாதப்படி ராஜா, எங்கள் ராஜாதி ராஜாவை கர்த்தாதி கர்த்தரே, ஆண்டவரே இந்த பூமியில் இருந்து ராஜா சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தேவனை ஆண்டவரப்பா, எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தில் நாங்கள் துதித்திருக்கிறோம், ஸ்தோத்திரித்திருக்கிறோம், மக்கு நன்றி பலிகளையும் துதி பலிகளையும் செலுத்தியிருக்கிறோம் ராஜா. வந்திருக்கிற எங்களை அப்பா நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர், எங்களுடைய தடைகளை மாற்றி இருக்கிறீர், எங்களுடைய சோர்வு பலவீனங்களை மாற்றி இருக்கிறீர், ஒருப்பா எங்களுடைய ஜெபங்களை கேட்டு இருக்கிறீர். இதோ இஸ்ரவேலின் தேவனுடைய பாதத்திலே அடைக்கலமாய் வந்திருக்கிற எங்களை நீர் இந்த நாளில் அளவில்லாமல் நிரப்பி இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. தடைகள் மாறுவதாக, பலவீனங்கள் மாறுவதாக,
அப்பா உம்முடைய சாட்சிகளாய் இந்த உலகத்திலே நாங்கள் ஜீவிக்கிற ஒவ்வொரு நாளிலும் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய், இந்த உலகத்திற்கு உப்பாய் நீர் எங்களை மாற்றி நடத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்குள்ளாய் தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். தேவனை ஆராதிக்கிறதே சந்தோஷம் தான்ல. ஹல்லேலூயா. எல்லாரும் ரொம்ப உற்சாகமா ஆராதிச்சிட்டோம், அதனால உட்கார்ந்த உடனே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறோமா? ஹல்லேலூயா. இன்னும் உற்சாகம் கூடணும். ஏன்னா சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர். ஹல்லேலூயா. அந்த ஏசாயா 6வது அதிகாரத்தில் நம்ம எடுத்து வாசித்து பார்த்தோன்னா தெரியும். அது எப்படி சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஒருவரோடு ஒருவர் கூப்பிட்டு சொல்லுவாங்களாம். தூதர்கள் பறந்துட்டு உயரமும் உன்னதமான ஸ்தலத்தில் இருக்கிற தேவனை, அவர் சிங்காசனத்தில் வீற்றி இருக்கிறாரு. தூதர்களுக்கு 6 சட்டைகள் இருக்குது. 2 சட்டைகளால் கால்களை மூடி, 2 சட்டைகளால் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு சொல்வார்களாம், தேவன் பரிசுத்தர். ஹல்லேலூயா. தேவன் பரிசுத்தர், பரிசுத்தர்னு சொல்லுவாங்களா. அப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ள தேவனை நம்ம ஆராதிச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த உன்னதமான தேவனை ஆராதிப்பதற்கு தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சத்தியவேத அப்போஸ்தல சபையின் சார்பாகவும் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்றுகிறோம். இதுதான் முதல் முறையாக நான் இந்த சபைக்கு வருகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் யாராவது இருந்தால் தயவு செய்து நீங்கள் எழுந்து நிற்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த சர்ச்சுக்கு வர்றேன், இந்த ஆராதனையில் கலந்து கொள்வதற்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் எழுந்து நிற்கலாம். உங்களுக்கு ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். யாரும் இல்லை? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்தபடியாக கூட நம்முடைய சபையில் பிரதர் வந்திருக்கிறாங்க. கரங்களை தட்டி வரவேற்கலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பிரதர் உங்கள் கையில் ஒரு கார்டு கொடுப்பாங்க, அதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எழுதி கொடுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். ஜெப குறிப்புகளை நீங்கள் எழுதி கொடுக்கலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கோம். ஒரு நிமிஷம் நில்லுங்க. நம்ம மத்தியில் இருக்கிற பிரதர் முத்து அவர்கள் இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிப்பாங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சகோதரனை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக, அந்த பரிசுத்தமுள்ள தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் கரங்களை உயர்த்தலாமா? அந்த முத்து அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர், நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த இடத்துல நீங்க ஆவியானவர் நீங்க உலாவிக் கொண்டிருக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உங்க பிரசன்னம் அந்த இடம் முழுவதும் நிரப்பினதுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு நாங்கள் பார்க்குறோம் அப்பா. இந்த இடத்துல பெரிய விடுதலை நீங்க கட்டிடத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கொடுக்கப்பட்ட இந்த ஜப குறிப்புக்காய் நாங்கள் கொடானு கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. புதியதாய் வந்து இந்த பிரதரை உமது கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த நோக்கத்தோடு இந்த தேசத்துக்கு நீங்க கொண்டு வந்தீரோ அந்த நோக்கம் நிறைவேறத்தக்கதாய் நீங்க பெரிய அதிசயங்களும் அற்புதங்களையும் கிருபையால் அவர்களுடைய வாழ்க்கையில நடக்கத்தக்கதாய் நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய வாக்குத்தத்தமாக இதோ தகப்பனே, இதோ நான் உனது வலது கரம் பிடித்து நடத்துவேன் என்று சொல்லியிருக்கீங்க. நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. இந்த மகனுக்கு நீங்க துணையா இருந்து நீங்க வழிநடத்துங்கப்பா. வேலைக்காய் வந்திருந்தா ஒரு புதிய வேலை நீங்க ஆஸ்வதித்து கொடுங்க ஆண்டவரே. அவர் குடும்பத்தை நீங்க ஆஸ்வதிங்க, தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. இந்த சபைக்கு நான் வந்தது நல்லது என்று அறியத்தக்கதாய் ஒரு பெரிய அதிசயங்களை ஜீவனுள்ள சாட்சியா அவர் நிற்கத்தக்கதாய் நீங்க உதவி செய்யுங்கப்பா. நீங்க அப்படியே செய்ய பெரிய காரியங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமையாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நீங்க உட்கார்ந்து. ஹல்லேலூயா. இப்பொழுதும் கூட இந்த வாரத்தில், வருகிற வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கிற ஒருவரை நம்ம பேர் வாசிப்போம். ஒருவேளை இந்த பேர் வாசிக்கிறதுல உங்களுடைய பேர் ஏதாவது விடுபட்டு இருந்தது, அல்லது உங்களுடைய வீட்டில் உள்ளவங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்க யாராவது பேர் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து சிஸ்டரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ரமிஷாவை அல்லது யுவராஜன்ட்ட கொடுக்கலாம், இல்லை எல்டர்ஸ்ட்டை கொடுக்கலாம், யார்கிட்டனாலும் நீங்கள் கொடுக்கலாம். இந்த வாரத்துலேயும் கூட பிறந்த நாள் திருமண நாள் காண்றவங்க 21ஆம் தேதி, செப்டம்பர் 21ஆம் தேதி அம்மா கீதா ஜெயஸ்ரீ அக்கா அவர்களுடைய தாயார் அவர்களும் கூட பிறந்தநாள் காண்றாங்க. அதே 21ஆம் தேதி மாஸ்டர் அன்சன் ஜோஸ் பிரதருடைய மகன் அவங்களும் கூட பிறந்தநாள் காண்றாங்க. 22ஆம் தேதி ஆஷா சாலமோன் அவர்கள் கூட 22ஆம் தேதி. 24ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஏஞ்சலிகா சார்லஸ் கிறிஸ்டோஃபர் அவர்களும் கூட பிறந்தநாள் காண்றாங்க. திருமண நாள் காண்றவங்க 20ஆம் தேதி, இந்த நாள்லேயும் கூட அண்ணன் ஜஸ்டின் அப்புறம் அக்கா மினி அவங்க பிறந்தநாள் திருமண நாள் காண்றாங்க. 23ஆம் தேதி அண்ணன் சுபாஷ் அவர்களும் வின்சி அக்காவுக்கும் திருமண நாள் இருக்குது. இதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். பாருங்களேன், மோசேயினுடைய கையில் எப்படி
கோல் அப்படிங்கிற ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குதோ அதே போல நம்முடைய கரத்தில் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. எல்லாரும் ஆசீர்வதிக்க முடியாது. கரங்களை உயர்த்தலாமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த பிறந்த நாள், திருமண நாள், ஒரு புதிய வருடத்தை காண்றாங்க. தங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, தங்களுடைய ஆயுசு நாட்கள்லையும் கூட ஒரு வருடத்தையும் கூட காண்கிற அவர்களை ஒவ்வொருவரையும் நம்ம ஆசீர்வதிக்க போறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக, ஆபிரகாமுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களும் அவர்களுக்கு கிடைக்கும்படியாக எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள தேவனே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் எண்ணுகிறதற்கும் நாங்கள் நினைக்கிறதற்கும் மேலான காரியங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற ஒவ்வொருவருக்கும் கூட தேவனுடைய கிருபை இருந்து அவர்கள் நினைப்பதற்கும் அவர்கள் எண்ணுகிறதற்கும் மேலான காரியங்களை இந்த புதிய வருடத்தில் தேவ ஆவியானவர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேவனே, ஆபிரகாமுக்கு கொடுத்த அப்பா தேவனே இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தையும் அப்பா தேவனே எல்லா விதமான தேவனே அப்பா தேவனே பரலோகத்தில் நீர் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர்கள் பெற்று அவர்களுடைய வாழ்க்கையில இன்னும் சுவித்திருக்கத்தக்கதாக தேவன் பெரிய கிருபைகளை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய கிருபை பெருகட்டும், தேவனுடைய தயவு பெருகட்டும். அப்பா, கடந்த வருடத்தில் என்னென்ன காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கு தடைபட்டு இருந்ததோ எல்லா காரியத்திலையும் கர்த்தராகிய தேவன் அவர்களுக்கு துணை நிற்கிறதை, அவர்களுக்கு துணை நின்று அவர்களுக்கு பாதுகாக்கிறதையும், அவர்களுக்கு எல்லா வாசல்களையும் திறந்து கொடுக்கிறதையும் அவர்கள் பிரத்யேகமாய் காணும்படியாக தேவன் பெரிய கிருபைகளை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு அவர்களை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆசீர்வாதம் அவர்களுடைய குடும்பங்களிலும் அவர்களுடைய சந்ததிகளிலும் தேவனை தங்கி இருக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நீங்க உட்காரலாம். அடுத்தபடியாக கூட வெக்கேஷன் போறவங்க யாராவது இந்த வாரத்தில் வெக்கேஷன் போறீங்கன்னா நீங்கள் தயவு கூர்ந்து எழுந்து நிற்கலாம். உங்களுடைய பிரயாணத்தை ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். வெக்கேஷன்லேருந்து வந்திருந்தாலும் எழுந்து நிற்கலாம். இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லாரும் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். பேக் ஃப்ரம் ஹோம் வந்தாச்சு பெவிலியனுக்கு. ஓகே, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக கூட இந்த வாரத்தில் நமக்கு நடைபெற இருக்கிற ஊழியங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி எல்லா செவ்வாய்க்கிழமையிலையும் நமக்கு காட்டேஜ் ப்ரேயர் இருக்குது. வருகிற செவ்வாய்க்கிழமையிலும் கூட நமக்கு காட்டேஜ் ப்ரேயர் இருக்குது. இரவு 8 மணியிலிருந்து 9:15 வரைக்கும் இந்த காட்டேஜ் ப்ரேயர் நடைபெறும். இது வந்துட்டு நம்ம அண்ணன் சுபாஷ் அவர்களுடைய வீட்டில் வைத்து நடைபெறும். அவங்க வீடு சக்பூத் சிட்டியில் இருக்குது. தயவு கூர்ந்து நீங்கள் எல்லாரும் அதில் கலந்து கொள்ளும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு ஏதாவது வாகன தேவை இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க. அண்ணன்ட்ட கேட்கலாம், ஜெயக்குமார் அண்ணன்ட்ட கேட்கலாம், என்கிட்ட கேட்கலாம், அல்லது யுவராஜன்ட்ட சொல்லலாம், அல்லது எல்டர்ஸ்ட்ட சொல்லலாம். உங்களுக்கு என்னென்ன வாகன தேவைகள் எந்த இடத்துலேருந்து தேவைப்படுதோ நாங்கள் செய்து கொடுப்போம். ஆனால் நாங்கள் பிரத்யேகமாக உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், நீங்கள் எல்லாரும் இதில் கலந்து கொள்ளணும் என்பது எங்களுடைய சித்தம் மாத்திரமல்ல, தேவனுடைய சித்தமாகவும் இருக்கிறது. ஹல்லேலூயா. எங்களுடைய விருப்பமாகவும் தேவனுடைய சித்தமாகவும் இருக்குது. அதனால் நீங்கள் எல்லாரும் இதில் கலந்து கொள்ளும்படியாக நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். செவ்வாய்க்கிழமையில் மறக்க வேண்டாம். அடுத்தபடியாக கூட வியாழக்கிழமையில் நம்ம எல்லாரும் தெரிந்திருக்கிறபடி நமக்கு கேம்ப் மினிஸ்ட்ரி இருக்குது. சைனா கேம்ப்லேயும் முசஃபா கேம்ப்லேயும் ப்ரேயர் நடக்குது. அதே போல் சிட்டியிலையும் கூட வைத்து நமக்கு சிட்டி கேர்சல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சிட்டியில் வைத்து யுவராஜன் வீட்லேயும், கேம்பில் வைத்து அந்தந்த இடத்துல நம்ம எங்கே வைத்து ஆயத்தப்படுத்தியிருக்கிறோம் அந்த இடத்துல நடைபெறும். இதில் நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்ளும்படியாக நாங்கள் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். சிட்டியிலையும் கூட நிறைய பிரதர்ஸ் வந்து கலந்து கொள்கிறாங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது ஒரு ஊழியமாகவும் இருக்கும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு இது மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அதனால் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு வாகனங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தி கொடுப்போம். இதற்காக நீங்கள் பிரயாசப்படும்படியாக நாங்கள் கேட்குறோம். எல்லா வியாழக்கிழமையிலையும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் இந்த கூடுகை நடைபெறும். இதற்காக நீங்கள் அதிகமாக ஜெபியுங்கள், கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக கூட வெள்ளிக்கிழமையில் நம்ம தெரிந்திருக்கிறபடி கிட்ஸ் மினிஸ்ட்ரி எல்லா வெள்ளிக்கிழமையிலும் மாலை நேரத்தில் 5:30லேருந்து 7 மணி வரைக்கும் நாம் இருக்கிற இதே பில்டிங்கில், பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வைத்து நமக்கு நடைபெறுது. இதற்குரிய வாகன தேவைகள்லாம் இருக்குது. ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1ஆம் தேதி அக்டோபர் 1 வந்துட்டு நமக்கு வந்துட்டு சண்டேஸ் கிளாஸில் ஒரு காம்படிஷன் நடத்துகிறாங்க பிள்ளைங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வீக், அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக், 1ஆம் தேதியில் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஒரு காம்படிஷன் நடத்துகிறாங்க. அந்தந்த டீச்சர்ஸ் பேரண்ட்ஸை வந்துட்டு குரூப்பில் கான்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் தயவுசெய்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துங்க. பிள்ளைகளை நம்ம எவ்வளோத்துக்கு தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேராக ஆயத்தப்படுத்துகிறோமோ அதே மாதிரி இதற்கும் நீங்கள் ரொம்ப பிரயாசப்பட்டு ஆயத்தப்படுத்தும்படியாக நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அந்தந்த டீச்சர்ஸ் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போடுவாங்க. அதற்காக பிரயாசப்படுங்க. பிள்ளைகளை இன்னும் உற்சாகமாக அழைத்துட்டு வாங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சவங்க பிள்ளைங்க யாராவது பக்கத்தில் இருந்தாங்கன்னா கூட அவங்களையும் நீங்கள் இதுக்கு
பிரயாசப்பட்டு அழைத்து வரும்படியாக நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தால கூட ஃபாஸ்டிங் ப்ரேயர் வருகிற வாரம் சனிக்கிழமை நமக்கு கடைசி வாரம், இந்த மாதத்தின் கடைசி வாரமாக இருக்கிறதுனால காலையில் 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் பக்கத்தில் இருக்கிற நம்ம முன்னாடி சர்வீஸ் நடந்த அதே பில்டிங்கில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வைத்து காலை 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் உபவாச கூட்டம் நடைபெறும். தயவுசெய்து நீங்கள் கலந்து கொள்ளணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம். எவ்வளோத்துக்கு நம்ம உமன்ஸ் ஃபெலோஷிப்லாம் பாருங்கள், நிறைய பேர் வர்றீங்க. நீங்கள் உமன்ஸ் எல்லாம் ஃபாஸ்டிங் ப்ரேயர்லையும் கூட நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக நாங்கள் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். கலந்து கொள்ளுங்கள். ஒருவேளை வாகனம் தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு நாங்கள் அதை ஆயத்தப்படுத்தி கொடுக்க தயாராக இருக்கிறோம். அதற்காக நீங்கள் பிரயாசப்படும்படியாக நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக கூட ஞாயிற்றுக்கிழமையில், எல்லா ஞாயிற்றுக்கிழமையிலையும் மாலை நேரம் நமக்கு யூகேயில் இருக்கிற நம்முடைய கிளை சபையிலிருந்து ஒரு ஆன்லைன் சர்வீஸ் ஒன்று நடைபெறுகிறது. மாலை நேரம் 6லிருந்து 8 மணி வரைக்கும், எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் சாயங்காலம் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இந்த கூடுகை நடைபெறும். இதற்காக கூட நீங்கள் பிரயாசப்படுங்க. ஆன்லைனில் இதற்குரிய லிங்க் வரும். ஒருவேளை உங்களுடைய பெயர்கள் ஏதாவது குரூப்பில் ஆட் பண்ணலை அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு எங்கள்கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் ஆட் பண்ணி விடுறோம். கர்த்தர் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப நேரம் பேசிட்டோம், அறிவிப்பு ரொம்ப லாங்காக போயிடுச்சா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இப்பொழுதும் கூட கர்த்தருக்கென்று காணிக்கை படைக்கிற நேரம், ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். அந்த நேரத்துலையும் கூட ஒரு பாடலை நம்ம ஆண்டனி பிரதர் மத்தியிலிருந்து ஒரு பாடல் பாடுவாங்க. அந்த நேரத்தில் கர்த்தருக்கென்று காணிக்கை சேகரிக்கப்படும். இந்த காணிக்கைக்காக சிஸ்டர் பவினா அவர்கள் ஜெபம் செய்வார்கள். சைனாகம் டீம் எல்லாமே வராங்க. கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தலாமா நம்ம பிரதர்ஸை? நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே, என் கர்த்தாதி கர்த்த செய்த நன்மைகள் 1000 கரந்தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே, என் கர்த்தாதி கர்த்த செய்த நன்மைகள் 1000 கரந்தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே, என் கர்த்தாதி கர்த்த செய்த நன்மைகள் 1000 கரந்தட்டி பாடிடுவே. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே, கர்த்தாதி கர்த்த செய்த நன்மைகள் 1000 கரந்தட்டி
நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரந்தட்டி பாடிடுவேன். எல்லோயும் நீங்க தாங்க, என்றும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க என்றும் இன்றும் பாடுவீங்க. எல்லோயும் நீங்க தாங்க, என்றும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க என்றும் என்றும் பாடுவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரந்தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரந்தட்டி பாடிடுவேன். ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. துதிகளின் மத்தியில் வாசமா இருக்கிற எங்கள் தகப்பனே ஏசப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் கொடுத்த இந்த நல்ல பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. உம்மை துதிக்க தந்த ஆராதனை கிருபைக்காக நன்றி ஏசப்பா. அப்பா, கொடுத்த ஒவ்வொரு காணிக்கைகளையும் உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆபேலின் காணிக்கையை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்தது போல கர்த்தாவே ஏசப்பா, கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் ஏசப்பா நீர் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் உமக்காகவும் உம்முடைய ஊழியத்திற்காகவும் அப்பா எங்கள் கரங்களிலிருந்து காணிக்கைகளை கொடுக்க ஏசப்பா எங்கள் கைகளை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களோடு கூட நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. துதிகன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இம்மானுவேல் என்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை ஆமேன்னு சொல்ல முடியும்? பிரயாணிக்கும் பொழுது கூட, வீட்டில் இருக்கும் பொழுது, வேலை செய்யும் பொழுது, சுகவீனங்களில், பலவீனங்களில், நம்முடைய சோர்வுகளில், நம்முடைய வருத்தங்களில், வேதனைகளில், எல்லா நேரங்களிலும் நம்ம ஒருவேளை மனைவியால் இல்லை கணவனால் கூட இருக்க முடியாது, பிள்ளைங்களால் கூட இருக்க முடியாது, தாய் தகப்பனால் கூட இருக்க முடியாது. ஆனால் இம்மானுவேல் என்கிற தேவன் என்றும் நம்மோடு கூட இருந்து நம்ம நடத்துகிறார். ஹல்லேலூயா. அந்த அருமையான தேவனை நாம் துதிக்கும்படியாக தேவன் நம்ம கொடுத்திருக்கிற அந்த மேலான கிருபை, அது நம்ம எவ்வளவு பாக்கியம் உள்ளவர்கள் என்பதை நாம் அதில் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த அருமையான வேளையிலையும் கண்களை மூடி, அருமையான அன்பின் ஆண்டவரை, இம்மட்டுமா இந்த ஆராதனையிலே நீர் எங்களை நடத்தினீர், இப்பொழுதும் அது வார்த்தைக்குள்ளாக எங்களை நடத்தும் ஆண்டவரை. வார்த்தை மூலம் எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசும். எங்களை தாழ்த்துகிறோம், அடியனை மறைத்து கொள்ளும், நீர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். மத்தேயு 1வது அதிகாரம் 20வது வசனம். அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. கொஞ்சம் எக்கோ இருக்குன்னு நினைக்கிறேன், பரவாயில்ல, சோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ இந்த டாபிக் தான் நான் கடந்த நாளில் செவ்வாய்க்கிழமையில் குடும்ப ஆசீர்வாத கூட்டத்திலையும் நான் அதை பகிர்ந்து கொண்டேன். ஆனால்
அன்று நான் அந்த காரியங்களை பேசியதை விட வித்தியாசமான முறையில் ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுவாராக. ஹல்லேலூயா. அப்போ இயேசு எப்படி பிறந்தார்? யார் மூலமாக பிறந்தார்? பரிசுத்த ஆவியினால் உற்பத்தியானார், பரிசுத்த ஆவியினால் பிறந்தார். அப்போ பரிசுத்த ஆவியினால் இயேசு பிறந்தார். அப்போ நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியினாலே பிறக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ விசுவாசிகளும் அந்த பரிசுத்த ஆவிக்குள்ளாக பிறக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஏன்னா அந்த பரிசுத்த ஆவிக்குள்ளே நம்ம பிறக்கும் பொழுது தான் நம் சரியான முறையிலே நாம் வழி நடத்தப்படுகிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. யோவான் சொல்றாரு, யோவான் 3வது அதிகாரம் 5வது வசனத்துல, அங்க ஒரு முக்கியமான ஒரு மனிதர், அவர் பேர் தெரியுமா? பார்க்காம சொல்லிருங்க. நிக்கோதேமு என்கிற ஒரு மனுஷர். அவர் வந்து செனகரிப் சங்கத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான மனிதர், நல்ல வேத பண்டிதர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவர்கிட்ட போயிட்டு அவர் ஒரு கேள்வியை கேட்குறாரு. 2வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ரபி நீர், அதுவும் பாருங்கள் ராத்திரி நேரத்தில், ஏன்னா யாருக்கும் தெரியக்கூடாது, யூதர்கள் அவங்கள பார்த்துட்டாருன்னா அந்த அப்படி போய் இவர் நிக்கோதேமு வந்து ஆண்டவரை போய் சந்திச்சிட்டாருன்னா யூதர்கள் அவர்களை வந்து என்ன செஞ்சிருவாங்க? ஒதுக்கி வைத்து விடுவார்கள். அதனால் ஏதாவது அவர்களுக்கு பிரச்சனை பண்ணிடலாம். ஆனால் ராத்திரி நேரத்தில் போய் ரபி பாருங்க, அவர் போய் ஆண்டவர் சொல்றார், நீங்க தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறவங்க தெரியுது, உங்க அற்புதங்கள் செய்யறதை பார்க்கும் பொழுது தேவனிடத்திலிருந்து வரலாற்றி இப்படிப்பட்டான ஒரு காரியத்தை, அற்புதங்கள், அடையாளங்களை யாராலும் செய்ய முடியாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன்னு, செய்ய மாட்டான்னு சொல்றாரு. ஆனா அது ஆண்டவரை குறித்து இப்படி புகழ்ச்சியாகவோ இல்லைதான் நான் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நீங்க யாருன்னு கேட்க போறாரு நிக்கோதேமு. அப்படி போற மனுஷன் ஆண்டவருடைய பதில் என்ன இருக்குது? 3வது வசனத்துல இங்க என்ன ஆண்டவர் பார்க்கிறாருன்னா, அவர்கிட்ட எந்த மனுஷர்கள் போனாலும் அவர்களுடைய தேவை என்ன என்பதை நன்கு அறிந்த தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்க தேவைகளை தேவன் நன்கு அறிந்திருக்கிறார், நீங்க ஒன்று கவலைப்படாதீங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நிக்கோதேமு வந்து அவரை குறித்து நீங்க யாருன்னு தெரியணும்னு போறாரு. ரொம்ப சாதாரணமா ஆண்டவர் பதில சொல்றாரு, நீ ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் சொல்றாரு மத்தேயு 3:11, மனம் திரும்புதலுக்காக நான் வந்து ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்னால ஒருத்தர் வருகிறார், என்னிலும் அவர் வல்லவராக இருக்கிறார், அவருடைய செருப்பை கூட, பாதரட்சினா செருப்பை கூட சுமக்கிறதற்கு நான் பாக்கியவான், பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பரிசுத்த ஆவியில பிறந்தார். என்னுடைய தலைப்பு வந்து பரிசுத்த ஆவியினால் பிறந்தவன் என்னென்னலாம் செய்வான் அப்படின்னு. ஆனால் அதுக்கு முன்னாடி பல காரியங்களை சொல்லிவிட்டு நான் கடந்து போகலாம் அப்படின்னு தான் நான் விசுவாசிக்கிறேன். இதை வேகமாக போக வேண்டிய டாப்பிக்காக இருந்தது, ஆனால் ரொம்ப நான் மெதுவாக தான் போக போகிறேன். இன்னைக்கு வந்த யாரும் அடுத்த வாரம் வராமல் இருந்துடாதீங்க. அப்படி இருந்தால் நீங்கள் தேவனுடைய காரியத்தை இழந்து போகிறீர்கள். ஹல்லேலூயா. தேவன் உங்களோட பேச வேண்டிய காரியத்தை. அப்போ ஒரு மனுஷன் ஜலத்தினால் மட்டுமல்ல, அதாவது சாதாரணமாக நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோம், ஒருவேளை சில சபைகளில் தெளித்து ஞானஸ்தானம் பண்ணிடுறாங்க, சில சபைகளில் குழந்தை ஞானஸ்தானம் பண்ணுறாங்க, சில சபைகளில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, சில சபைகளில் என்ன பண்ணால் கொடி கீழே போங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரட்சிக்கப்பட்டதா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள்னு சொல்கிறாங்க. இப்படி பலவிதமான இன்னும் எவ்வளோ, அதாவது சாக போகிற நேரத்தில் அவஸ்தை ஞானஸ்தானம் கூட சொல்லிடுறாங்க. சாக போகிற நேரத்தில் நம்ம பயந்து போய் பரலோகத்துக்கு போக மாட்டோம்னு அது வரைக்கும் அப்படி மசல் பிடிச்சிருந்தாலும் பயங்கரமாக டைட்டாக இருந்தாலும் அப்போ கொஞ்சம் லூஸ் விட்டு நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன்னா உடனே சரி அவஸ்தை ஞானஸ்தானம் அப்படின்லாம் கொடுத்துட்றாங்க. ஆனால் சொல்கிறாரு, நீங்கள் ஜலத்தினால மட்டும் பிறந்தால் போதாது, நீங்கள் என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்தானம் பெற வேண்டும். அதற்கு எனக்கு பின்னால் ஒருத்தர் வர்றாரு. ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிறார். ஹல்லேலூயா. அப்போ அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒவ்வொரு ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு, அதாவது ஞானஸ்தானம் பெரிய விஷயம் கிடையாது என்னை பொறுத்த அளவுக்கு நான் சொல்றேன். ஆனா ரட்சிப்புங்கிறது பெரிய விஷயமா இருக்கிறது. ஹல்லேலூயா. என்ன ரட்சிப்பை பெற்று, அதாவது இருதயத்தில் ரட்சிப்பை பெற்று ஞானஸ்தானம் பெற வேண்டும். ரட்சிப்பு என்ன? டோட்டலாக மனம் திரும்புதல். அப்படி உங்க இருதயத்தில் கையை வச்சு கண்ணை மூடிக்கிட்டு, ஆண்டவரே நான் உண்மையிலே நான் மனம் திரும்பியிருக்கான்னு ஆண்டவர்கிட்ட வார்த்தை கேட்டு பாருங்களேன். இந்த நேரத்தில் நான் யாரையும் பார்க்கல, நான் கண்ணை மூடிக்கிறேன், உண்மையிலேயே நான்
பரலோகம் போவதற்காக, என் பாவம் மன்னிக்கப்படுவதற்காக, நான் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக, நீதியின் பாதையிலே நடப்பதற்காக நான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கேனா அப்படின்னு கேட்டு பார்க்கணும். ஒருத்தரும் உங்களே பக்கத்தில் இருக்கிற கை காட்டாதீங்க, உங்களை கேட்டு பார்க்கணும். இது அல்லேலூயா, ஆமென். அப்போ அதாவது நான் ஒவ்வொருவரும், அதாவது ஞானஸ்நான மூழ்கி நான் சில நேரங்களில் பார்த்துருக்கேன், திருமணம் முடியறதுக்காக ஞானஸ்நானம் எடுத்தவங்களா இருக்காங்க. ஏன்னா பிள்ளை எப்படி இருக்கிறா, அவள் மூலிகை ஞானஸ்நானம் எடுத்து ஒரு அனுபவத்தில் இருக்கிறா. நான் இன்னும் மூலிகை ஞானஸ்நானம் எடுக்கலை. அதற்காக எனக்கு என்ன கேட்குறாங்க, சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. பிள்ளை வீட்டிலேருந்து ஞானஸ்நான சர்டிஃபிகேட். அதற்காக எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க. வேலை கிடைப்பதற்காக சிலவங்க ஞானஸ்நானம், நீ ஞானஸ்நானம் எடுத்துட்டேன்னா உனக்கு வேலை. இது தவறான காரியம். அல்லேலூயா. ஞானஸ்நானத்தை புரிந்து கொண்டு ஏன் எடுக்கிறேன், எப்படியான சூழ்நிலையில் நான் என்னை வச்சுக்கிட்டேன்னா நான் எடுக்கணும், எதற்காக எடுக்கணும், எப்படி எடுக்கணும், நான் ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டால் என்ன பிரயோஜனம் என்பதை தெளிவாக உங்களுக்கு தெரியலாட்டி கூட சபையில் இருக்கிற மூப்பர்களோ, இல்லை நீங்கள் மூப்பர்கள்ட்ட கூச்சப்படல, பாஸ்டரோ இவங்ககிட்டலாம் கூச்சப்பட்டா தெளிவாக ஞானஸ்நானத்தை பற்றி அறிந்து சபையில் இருக்கிறவர்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஸோ ஏன்னா நான் தெளிவான வார்த்தையை சொல்கிறேன்னா அவங்க சொல்லிக் கொடுக்குறவங்க கரெக்டாக சொல்லிக் கொடுக்கணும். அதனால தான் சொல்கிறேன். அப்போ ஞானஸ்நானம் விஷயம் கிடையாது, ரட்சிப்பு மனம் திரும்புதல் தான் விஷயம். அல்லேலூயா. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நாம் எல்லாரும் ஞானஸ்நானம் பட்டுட்டோம். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒவ்வொரு நாளும் நம்மகிட்ட வெளிப்படக்கூடிய கிரியைகள் மனம் திரும்பியதுக்கு ஏற்றதா இருக்குதா? நான் போன வாரம் தான் சர்ச்சில் சொன்னேன், சினிமா பாட்டெலாம் பாடக்கூடாது. சினிமா பாட்டு எதில் வைக்கக்கூடாது? அது என்னது? ஸ்டேட்டஸில். ஆனால் ஸ்டேட்டஸையே இழந்த சில பேரை நான் பார்க்குறேன் அன்னைக்கு மறுநாளே. See, you are not losing anything from the pastor, you are not losing anything from the world, but definitely I can say you are losing a lot of things from the hands of the Lord. ஆண்டவருடைய கரத்திலிருந்து இழக்கிறீர்கள். ஏன் சொல்லுறேன் அப்படின்னா, கர்த்தருக்கு கீழ்ப்படியல. ஏன் நான் இது சரி அப்படின்னு கேட்கலாம். அதாவது நான் சினிமா பார்த்து சொன்னோன்னே என்னை பார்த்து கல் கொண்டு எறியக்கூடாது. உலகமும் உலகத்திலிருந்து உண்டானவைகளும் தேவனுக்கு உரியவைகள் அல்ல, வசனம் போட்டிருக்கு. அப்போ உலகத்திலிருந்து உண்டானவைகளை நான் நேசிச்சேன் அப்படின்னா நான் தேவனுக்கு உரியவன் அல்ல. நான் தேவன்ல அவர்கிட்ட என்ன செய்யல, அன்பு செலுத்தல. நான் உலகத்துல அன்பு கூர்ந்துட்டேன்னா நான் தேவனிடத்துல அன்பு கூறல. நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள் சொல்றேன். இது மாதிரி லாட் ஆஃப் திங்ஸ், ஏகப்பட்ட காரியம். ரீல்ஸ், ஐ எம் நாட் சேயிங் தட் டோன்ட் see the reels. there are உலக மனிதர்கள் போடக்கூடிய சிலதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆப்டா போடுறாங்க. நமக்கு அதை விட ஆப்டிமைஸ் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிற புத்தகம் பைபிள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நாம் எதற்கு விலை கொடுக்கணும் அப்படின்னா, நாம் தேவன் கொடுத்த விலையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் அதை திரும்பி சொல்ல விரும்பல. அப்போ ஆவியினாலே பிறப்பதற்கு காத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் யார்கிட்ட சொல்றாரு, நீங்க லூக்காலே சொல்லிட்டாரு. அதுக்கு அடுத்தபடியாக அப்போஸ்தலர்ல அவர் உயிர்த்தெழுந்து அவங்களுடைய சீஷர்களை எல்லாம் சந்திக்கிறாரு. அப்போ சொல்றாரு அப்போஸ்தலர் 1:5, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல், அப்போஸ்தலர் 1:5, என்னிடத்தில் கேள்விப்பட்ட, ஹல்லேலூயா, அந்த வாக்குத்தத்தம் எங்க நிறைவேறினது? அடுத்த அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, 2ஆம் அதிகாரம் 1-4 பார்க்கும் பொழுது, அங்கே ஒருமனப்பட்டவர்களாய், ஹல்லேலூயா. அப்போ ஒருமனப்பட்டவர்களாக 120 பேர் என்ன பண்ணாங்க, அந்த மேல் வீட்டறையில் என்ன செஞ்சாங்க, போய் கூடியிருந்தார்கள். கிறிஸ்துவின் தாய் இருந்தாங்க, கிறிஸ்துவின் சகோதரர்கள் இருந்தாங்க, அங்கே சீஷர்கள் இருந்தாங்க, அவர்களோடு இணைந்து கொண்டவர்கள் இருந்தாங்க. அவங்க ஒருமனப்பட்டவர்களாக எதுக்காக? ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும். அவர்களுக்கு உபத்திரவங்கள் இருந்தது, பாடுகள் இருந்தது, நோய் இருந்தது, வேதனை இருந்தது, தேவைகள் இருந்தது. ஆனா இவை எல்லாவற்றையும் விட மேலான தேவையா எதை பார்த்தாங்கன்னா, இயேசு கிறிஸ்து தன் வாயாலே சொன்ன அந்த என்னது வாக்குத்தத்தம். அல்லேலூயா. அது இன்னைக்கு நிறைவேற வேண்டும் என்று அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த இடத்துல ஜெபிக்கும் பொழுது, பெந்தெக்கோஸ்தே நாள், அது 50வது நாள், ரைட்டா? ஒரு மனமாக கூடியிருந்த இடத்துல பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல அவர்கள் உட்கார்ந்து இந்த வீடு முழுவதும் நிரம்பிட்டான். அப்படி
அக்கினிமயமான நாவுகள் அவர்கள் மீது வந்து அமர்ந்தது. அதை வாசிமா. அக்கினிமயமான நாவுகள் காணப்பட்டு they have seen the fire which came from heaven. மேலிருந்து வந்த அக்கினிமயமான நாவுகள் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். அல்லேலூயா. நான் ஒரு 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 4 மாதமாகவே ஒழுங்காக நான் வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறது ஆண்டவர் என்கிட்ட வந்து ரொம்ப அறிவுறுத்துகிறார். ஒழுங்கானா பைபிள் எதிர்பார்க்கிறபடியாக வாழ்க்கை வாழ வேண்டும் என்று. அது மட்டும் இல்லை, 4-5 மாதமாகவே ஆவியானவருக்குள்ள இரு இதான் என்னுடைய இருதயத்தில் உணர்த்தப்படக்கூடியமாக இருக்கிறது. அல்லேலூயா. I no need to bother about anyone. I no need to proclaim anyone's name or something else, but I am called to proclaim the Lord and Savior Jesus Christ. ஆண்டவரை உயர்த்த, ஆண்டவருக்குள்ளாக அவர் விரும்புகிறபடியாக வாழ்வதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆவியிலே பிறந்த அனுபவம் இவங்க தான் மற்றவர்களுக்கு மீட்பா இருப்பாங்க. ஹல்லேலூயா. இவங்க தான் கிறிஸ்துவின் சாட்சியாக உலகத்தில் இருப்பாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இவர்கள் தான் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக இருப்பாங்க. இன்னும் ஏராளமான காரியங்கள் நம்ம பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஆவியிலே பிறக்கிறவர்களாக. சொல்லணும் பக்கத்தில் பார்த்து, நீங்க இதுவரைக்கும் எப்படி இருந்தீங்களோ அது விஷயம் கிடையாது, ஆவியிலே பிறக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆவியிலே பிறக்கக்கூடிய அனுபவம் நம்ம ஒவ்வொருவருக்கும் வேண்டும் என்பதுதான் தேவனுடைய பிரதானமான விருப்பமாக இருக்கிறது. சோதரம். இந்த அருமையான வேளையில இந்த ஆவியானவர் குறித்து பார்க்கும் பொழுது, ஆவியானவரை ஒரு 3 விதமான அனுபவங்கள்ல நாம் பார்க்க முடியும். 3 விதமான அனுபவங்கள்ல நம்ம பார்க்கலாம் ஆவியானவரை. நம்ம சொல்லுவோம் ஆவியானவர் எப்படி இருக்கிறார்னா, முதலாவது நம்ம ரட்சிப்புக்கு உதவியாக இருப்பதே நம்முடைய ஆவியானவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. 3 விதமான கிரியைகள் சொல்லலாம், அல்லது 3 விதமான அனுபவங்கள்னு நம்ம சொல்லலாம் ஆவியானவரை நாம் அனுபவிப்பதற்கு அல்லது பெற்றுக்கொள்வதற்கு. அதில் அந்த 3 காரியங்களையும் இருக்கிற நேரத்தில் சொல்லி நான் போக விரும்புகிறேன். அப்படி இல்லாட்டியும் அடுத்த வாரத்தில் கண்டினியூ ஆகும். முதலாவது, இந்த ஆவியானவர் நமக்குள்ள கொடுக்கப்படுகிறது எதுக்குன்னா, பாவ மன்னிப்புக்கென்று நமக்குள்ளாக கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. வாசிக்கலாம். யோவான் 20வது அதிகாரம் 22வது வசனம். சோதரன் தம்பி, தேங்க்யூ. அப்போ அவர்கள் மேல் ஊதி ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, உயிர் தெழுந்த ஆண்டவர் சீஷர்கள்ட்ட வர்றாரு. வந்து அவர்கள் மேல ஊதி, நீங்க என்ன செய்யுங்க, ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போ இந்த இடத்துல அதாவது he is giving a spiritual life to them. அதாவது he is creating a spiritual person in the disciples. அந்த சீஷர்களுக்குள்ளாக ஒரு ஆவிக்குரிய துவக்கத்தை அவர் கொடுக்கிறார்னா சொல்ல முடியும் அந்த இடத்துல. நான் அதை நீங்கள் பின்னாடி நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா கவனிச்சிங்கன்னா புரிந்து கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு ஆவிக்குரிய தன்மை, ஒரு ஆவிக்குரிய மனிதனை அவர் வந்து அங்கே வந்து என்னதுன்னா உருவாக்குறாருன்னு சொல்ல முடியும். இஸ் கிரியேட்டிங் எ நியூ மேன் ஆர் விமன் இன் கிரைஸ்ட் பை கிரைஸ்ட் த்ரூ த ஹோலி ஸ்பிரிட், பை ப்ளோயிங் த ஸ்பிரிட். அதாவது கிறிஸ்து அந்த ஆவியை ஊதுவது மூலமாக அவர்களை ஒரு புதிய மனுஷனா, புதிய மனுஷியாக அங்கே உருவாக்குகிறார். சோதரம். இப்போ அப்படியே ஆதியாகமத்துக்கு வாங்க. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம்.
ஆமென். அப்போ இந்த இடத்துல என்ன பண்றாரு ஆண்டவர்? முதலாவதாக அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்த மண்ணை எடுத்து அந்த மண்ணை வந்து ஒரு உருவமாக வடித்து அவர் தீர்மானித்திருந்த உருவம் தான் நம்ம இன்னைக்கு இருக்கிற உருவம், ஆதாம் உருவாக்கப்பட்ட உருவம். அப்போ அதை உருவாக்கி என்ன பண்றாருன்னா அதுக்குள்ள ஜீவ சுவாசத்தை ஊதினார். அப்போ மனுஷன் என்னன்னா ஜீவாத்மாவானான். காமன் இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்குது தி ஹியூமன் கேம் டு லைஃப் அப்படின்னு போட்டிருக்குது. ஹல்லேலூயா. என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் ESVல பார்க்கும்போது த மேன் became a living creature, உயிருள்ள ஜீவியானான் அவன். அதுக்கு அடுத்தபடியாக பிரேயன் ஸ்டாண்டர்ட் பைபிளில் போட்டிருக்குது த மேன் became a living being. அப்போ உயிருள்ள ஒரு ஜீவியானான் அவன் மனிதன். எப்போ ஆண்டவர் அவன் நாசியிலே சுவாசத்தை ஊதும் பொழுது அவன் உயிருள்ள ஜீவியானான். அப்போ இங்க வந்து என்ன பண்றாருன்னா ஆதாமுக்கு ஒரு he is giving a physical life, உடல் ரீதியான சரீர ரீதியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறாரு. அந்த பிசிக்கல் லைஃபை அவனுக்கு கொடுக்கிறார். அவனை உயிரூட்டம் அடைய செய்து மரித்தது போல, அதாவது மண்ணு அதுக்கு உயிரே கிடையாது, ஜீவனே கிடையாது, அதற்கு ஒரு ஜீவனை அங்க கொடுக்கிறார். அதே இது யோவான் 20:22 ஊதி அப்படின்னு சொல்றாரு, ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த இடத்துல பாவத்தினால மரித்திருந்த மனிதனுக்கு அதை ஊதி கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு புது துவக்கத்தை கொடுக்கிறார். அப்படித்தான் நீங்களும் நானும் அவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டதுனால நாம் ரட்சிக்கப்பட்டு ஒரு புதிய துவக்கத்துக்குள்ளாக ஒரு ஈவன் சொல்லப்போனா ஒரு நியூ கிரியேஷனா இன்னைக்கு இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அப்போ அதாவது பாவத்தினால மரித்து இருந்த மனுஷனுக்குள்ள ஆவியானவர் வந்து நமக்கு பாவ மன்னிப்புக்கேற்ற என்ன கொடுக்கிறாரு? ஹல்லேலூயா. அடுத்தது பாவத்தை ஜெயித்து பலருக்கு பயன்படும்படியாக ஒரு ஆவி கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. முதலாவது ஊதி இந்த ஆவியை ஜீவனை பெற்றுக் கொள்ளுங்கள். இரண்டாவது வாசிக்கலாம் லூக்கா 24:49. என் பிதா இரண்டாவது பாவத்தை ஜெயித்து பலருக்கு பயன்படும்படியாக கொடுக்கப்படுகிற ஆவி. ஹல்லேலூயா. இது ஊதி அப்படின்னா ஆதாமுக்கு எங்க போச்சு? சுவாசம் வழியாக ஊதுகிறார். எங்க போச்சு? ஆதாமுக்கு உள்ளேயா வெளியே போச்சா? ஆதாமுக்கு உள்ளே அது கடந்து சென்றது, அவன் ஜீவாத்மானான். இந்த இடத்துல உன்னதத்திலிருந்து வரும் பலன் எங்க இருந்து வருது? உன்னதத்திலிருந்து வரும் பலன் உங்க தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீங்கள் எருசலேமில் இருங்கள். இது வெளியே நம்ம மேல ஹல்லேலூயா இன்னும் நிறைந்து வழிகிற வெளியே வழிகிற அனுபவம். அப்போ முதலாவது அவர் ஆவியை ஊதினார் அப்படின்னா அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தக்கூடிய தேவன். அப்போ நமக்குள்ள வந்த ஆவியானவர் என்ன பண்ணாரு? 2004 ஜூலை 11 முன்னாடி, அந்த 11 தான் எனக்குள்ள அந்த ஆவியானவர் வந்து எனக்குள்ளாக இருந்த பாவங்களை உணர்த்தி அங்கு பிரசங்கம் பண்ணப்பட்ட சுவிசேஷத்தை நான் நல்லா விளங்கி கொண்டு பாவ மன்னிப்புக்கென்று இரத்தம் சிந்திய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததுனால நான் என்ன ஆக்கப்பட்டேன்? பரிசுத்தனாக்கப்பட்டேன், நீதிமானாக்கப்பட்டேன். இலவசமாய் நான் என்ன பண்ணப்பட்டேன்? நீதிமானாக்கப்பட்டேன். ஹல்லேலூயா. அப்போ ஆவியானவர் எனக்குள்ள அந்த உணர்வை கொடுக்கலன்னா என்னால் என்ன செய்ய முடியாது? நான் சுவிசேஷத்தையும் புரிஞ்சுக்க முடியாது, தேவனுடைய இரத்தத்தின் மேலும் என்னால் விசுவாசம் வைக்க முடியாது, நான் ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்ள முடியாமல் போயிருக்குதோ. அப்போ ஆவியானவர் எனக்குள்ள வந்தவர் பாவத்தை குறித்து, யுவராஜ் நீ பல பாவங்களை செய்து கொண்டு இருக்கிற, பல காரியங்கள் நீ சரி கூட ஒரு ஐயாட்ட பேசிட்டு இருந்தேன் தொலை தூரத்துல இருந்து. அப்போ அவங்க ஒரு காரியத்தை சொல்லும்போது அவங்க ஒரு உதாரணம் சொன்னாங்க, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், இது எப்படி இருக்குதுன்னா, நான் வந்து எவ்வளோ பாவம் செஞ்சுக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாங்க. தெரியாதுயா? தெரியாதுப்பா அப்படின்னாங்க. அது நேராக வரும்போது உட்காந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன், அந்த பாவத்தெல்லாம் ஒன்று ஒன்றா லிஸ்ட்டு போட்டு சொல்கிறேன். அப்படி பாவியாக இருந்த நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தது நிமித்தம் இன்னைக்கு அந்த பாவத்திலேருந்து வெளியே வந்துட்டேன். அப்படி டோட்டலாக கொண்டு வந்து ஈவன் என்னுடைய சிந்தனையில் கூட அந்த பாவம் வராதபடியாக அவர் என்ன பண்ணிருக்காருன்னா கழுவி விட்டார். ஹல்லேலூயா.
அது மாதிரி தான் உங்கள் சிந்தனையில் கூட சில காரியங்கள் இல்லாதபடி அவர் கழுவிட்டார் அப்படின்னு அவர்கிட்ட. ஆமாம் அப்படின்னு ரொம்ப ஒரு மகிழ்ச்சி அடைந்தார். அது ஒரு காரியத்தை குறித்து பேசும் பொழுது, அப்போ என் சிந்தனையில் கூட என் பாவத்தை நான் சில பல பாவங்கள், நான் செய்த பாவங்கள் நினைவு இருக்கிறது எனக்கு, நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு. பல பாவங்கள் வந்து அந்த பாவங்கள்லாம் என்னை வந்து கில்ட்டினஸ்குள்ளே கொண்டு போகாமல் ஹி கம்ப்ளீட்லி இரேஸ்டு மை ஹார்ட் டிஸ்க். என்னோட ஹார்ட் டிஸ்கை கம்ப்ளீட்டாக இரேஸ் பண்ணிட்டார், ஃபார்மேட் பண்ணிட்டார் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஃபார்மேட் பண்ண அந்த ஹார்ட் டிஸ்குள்ளே என்ன வரக்கூடாது? திருப்பி வைரஸ் வரக்கூடாது. வைரஸ் வந்தால் திருப்பி பிரச்சனை இருக்கும். அப்போ என்ன செஞ்சணும்? அந்த ஃபார்மேட் பண்ண அந்த ஹார்ட் டிஸ்கை ரொம்ப ப்ரொடெக்ஷனோடு நம்ம வைத்துக் கொள்வதற்கு தான் இந்த ஆவியானவர், அந்த அருளப்படுகிற உன்னதத்திலிருந்து கொடுக்கப்படுகிற ஆவியானவர் நமக்கு எப்படி இருக்கிறாரு? உதவிகரமாக இருக்கிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ இந்த ஆவியானவர் உள்ளே வந்தவொன்னு தான், ஓ நான் பண்ணுறது தப்பு, நான் போகிற காரியம், போகிற பாதை, பார்க்கிற காரியம் தவறு. அப்போ அதனால தான் ஆவியானவர் நமக்கு உள்ளே கொடுக்கப்படுகிறார். சொன்ன மேல இருந்து திருப்பி ஊற்றப்படுகிற ஆவியானவர், இதைத்தான் நம்ம அபிஷேகம் அப்படின்னு சொல்றோம், இல்லாட்டி ஆவியானவரின் நிறைவு என்கிறோம். அப்போ இது சமஸ்கிருத வார்த்தையா இருக்குது. ஒரு பொருளின் மீது எப்படி இருக்குது நம்ம பார்த்துருப்போம் ஊர்ல எல்லாம். நம்ம அதாவது 2004 ஜூலை 11 முன்னாடி வரைக்கும் நான் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இல்லையா. இது பொருள் இருக்கும், அது மேலே செய்வோம், நம்ம ஏதாவது ஊற்றுவோம், பால் ஊற்றுவோம், ஏதாவது ஊற்றுவோம், அப்படின்னா அதை வந்து அபிஷேகம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அப்போது இன்னைக்கு என்னன்னாக்க, இதுதான் ஆவியானவர் நம் மீது, ஒரு பொருளின் மீது ஊற்றப்படுவது தான் அபிஷேகம். இந்த அபிஷேகம் அப்படிங்கிற வார்த்தை, அந்த அபிஷேகம் அப்படிங்கிற ஒன்று எப்படி வந்தது அப்படின்னா, மேய்ப்பர்கள் என்ன செய்வாங்களாம், அந்த மத்திய கிழக்கு பகுதியில் எல்லா இடத்துலையுமே பொதுவாக அந்த நம்ம இருக்கிற இந்த பகுதிகளில் மேய்ப்பர்கள் ஆடுகளை மேய்க்கும் போது அந்த புல்லெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா. இந்த ஆடு உடனே மண்டையை விட்டு கடிக்கும். அப்போ மண்டை வந்து அந்த புல்லுக்குள்ளே கூட போயிடும், அது கடி சாப்பிடும் போது. அப்போ என்ன செய்யும், இந்த அங்கே இருக்கிற சின்ன பாம்பு, பூச்சி, இதை மாதிரி சில வண்டுகள், இதெல்லாம் வந்து என்ன பண்ணால் வந்துட்டு அந்த அந்த ரோமத்துக்குள்ளே போயிடும், போயிட்டு காதுக்குள்ளே போகும், கண்ணுக்குள்ளே போகும், மூக்குக்குள்ளே போகும், இது அப்படியே வாய் வழியாக போகலாம், போய் உள்ளே போய் அதை சில கேடுகளை உண்டாக்கி விடுறதுனால அந்த ஆடுகள் மரித்து போவதை மேய்ப்பர்கள் கண்டாங்க. உடனே என்ன பண்ணாங்கன்னா, இவங்க இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நாட்கள் அவங்க ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க, ரிசர்ச் பண்ணியிருப்பாங்களா இருக்கும். அப்புறம் இந்த ஒலிவ எண்ணெயெல்லாம் எடுத்து என்ன பண்ணிட்டாங்க, நல்லா ஆட்டு மண்டையில் தேய்ச்சி நல்லா அந்த கழுத்து பகுதி வரைக்கும் தேய்ச்சி விட்டுருவாங்களாம். அப்போ என்னதான் அந்த பூச்சிகள்லாம் அதுலேருந்து ஏறினாலும் அந்த கிரிப் இருக்காது பார்த்தீங்களா. அப்போ அது அப்படியே வழுகி விழுந்துடும், உள்ளே போக முடியாது, கிரிப்பாக பிடிச்சி இந்த ஆட்டுடைய ரோமத்திற்குள்ளாக போய் அமர முடியாது. இப்போ இதிலிருந்து தான் அந்த அபிஷேகமான காரியம் வந்தது அப்படின்னு ஹிஸ்ட்ரியில் எழுதியிருக்கிறாங்க. அது நமக்கு இது வந்து மண்ட நாலேஜுக்காக வேண்டி, ஹெட் நாலேஜுக்காக வேண்டி அது அப்படியே இருக்கட்டும். அப்போ இந்த அப்போ அதை வச்சு பார்க்கும் பொழுது நம் மீது ஊற்றப்படுகிற அபிஷேகம், ஆவியானவருடைய அந்த திக்னஸ் ஆஃப் த ஸ்பிரிட் அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டேன். அது என்ன பண்ணுது அப்படின்னா, இட்ஸ் கம்ப்ளீட்லி ப்ரொடெக்டிங் அஸ் ஃப்ரம் த எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்சஸ். வெளியிலேருந்து நமக்குள்ள உள்ள வந்து நம்மளை கெடுக்கக்கூடிய, சரீரத்தை கெடுக்க, அன்னைக்கு வந்து ஆட்டுக்கு சரீரத்தை கெடுத்துச்சு, இன்னைக்கு நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை மூன்றையுமே கெடுக்கக்கூடிய அந்த பொல்லாத காரியங்களிலிருந்து இந்த அபிஷேகம் தான் நம்மளை காத்துக்கொள்கிறது. அல்லேலூயா. நான் அன்னைக்கே சொன்னேன், அந்த குடும்ப ஆராதனை கொடுத்தான்னு சொன்னேன், திடீர்னு நின்று இருப்பான், திடீர்னு. அதெல்லாம் அபிஷேகமே நான் நம்பிடக்கூடாது யாரும். திடீர்னு பார்த்தா பயங்கரமா கைதட்டு நடக்கும். நான் நினச்சிக்கிட்டேன், கைதட்டு எதுக்குன்னா, ஃபோனில் யாராவது ஒரு ஹஸ்பண்ட் மெசேஜ் போட்பான்னு நினைக்கிறேன், 1,00,000 ரூபா நமக்கு கொஞ்சம் கிடச்சிச்சுமா கிடைக்கும், கைதட்டு நடக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். இது மாதிரி இதெல்லாம் அபிஷேகம் கிடையாது. நான் அது மீசை எடுத்துகிட்டு வந்தேன்னா அபிஷேகப்பட்ட மனுஷன் அப்படிலாம் ஏமாந்துடக்கூடாது. நல்லா பிரசங்கம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அபிஷேகட்ட மனுஷன் பிரசங்கம் ஏமாந்துடக்கூடாது. நல்ல வாய் சாதுரியமாக நல்லா சிலவங்க நல்லா பேசுவாங்க, ஈஸியாக வஞ்சிச்சிருவாங்க, ஏமாத்திடுவாங்க. அப்படிலாம் இருந்தால் என்ன செய்யக்கூடாது, நல்லா பாட்டு பாடி நல்லா எல்லாம் பண்ணுறேன், எல்லா காரியத்தையும் பண்ணுறேன், அப்புறம் வந்து நல்லா பிரசங்கம் பண்ணி எல்லா காரியத்தையும் பண்ணுறேன் இல்லையா, போய் 10 பேரை வந்து ஆண்டவர் சமூகத்தில் கூட்டு வந்துட்டேன், அவரெல்லாம் அபிஷேகம் பெற்றவர்கள்னு நம்ம என்ன செஞ்சக்கூடாது. நான் எது சொன்னேன், இன்னைக்கு உலகம் அப்படி இருக்குது. இன்னைக்கு இல்லை, ஆண்டவர் காலத்திலேருந்து அந்த 1ஆம் நூற்றாண்டுலேருந்து அப்படி தான் இருக்குது. ஏன்னா வஞ்சிக்கக்கூடிய போலிகள் அப்பவே இருந்தாங்க, நம்ம பார்க்குறோம். இப்போ அன்னைக்கு போலி, இன்னைக்கு போலிகள். அன்னைக்கு 4 பேர் இருந்தாங்க, இன்னைக்கு 40 பேர் இருப்பான். நான் அதை பற்றி நம்ம கவலை இல்லை. ஏன் சொல்றேன்னா, இவர்களிடம் இருந்தெல்லாம் நாம் தப்பித்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, நீங்களும் நானும் எதை பெற்றிருக்க வேண்டும், அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும்.
அப்போ ஆவியானவரின் நிறைவை நம்ம பெற்றிருக்க வேண்டும். செய்தியின் முடிவில் நீங்கள் இப்போவே வாங்கிட்டு நான் சிலது காமெடியாக சொல்லணும்னு பார்த்து இப்படி சிரிச்சுக்கிட்டு அப்போ நல்லா பேசுகிறாரே பாஸ்டர் அப்படிலாம் பார்த்துட்டு போக வேண்டாம். ஆவியானவர் என்கிட்ட பேசி இந்த செய்தியின் நிறைவில் நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு போக வேண்டும். Hallelujah. So if you are in prayers, definitely God will grant the Spirit of the Lord today. Hallelujah. அந்த வாஞ்சை ஏதோ வந்துட்டு போயிட்டு நம்ம 4 வரிகளை எடுத்து வாசிச்சுட்டு பாட்டை பாடிட்டு இல்லை ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இல்லை கேட்டுட்டு கைதட்டிட்டு போயிட்டோம்ல. பர்சனல் ரிலேஷன்ஷிப், ஐ நீட் த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட். எனக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் வேணும். இன்னும் சொல்லட்டா இன்னைக்கே என்னை முட்டாள் தான் கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க, கொஞ்சம் பேர் நினச்சிருக்காங்க. ஐ டசன்ட் பாதர். பட் இந்த அளவாவது நான் ஒரு ஞானமாக இருப்பதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் தான் எனக்கு உதவி செய்திருக்கிறேன். இங்கே இருக்க பலர்கிட்ட நம்ம கேட்டு பார்க்க முடியும். நான் பல தடவை சொல்லியிருக்கேன். எங்கள் அப்பா வச்சு சொல்கிறேன். அவெல்லாம் ஒரு ஸ்ரீலங்கா ஃபேமிலி வந்து எங்கிட்ட வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போது நான் வந்து ஒரு இவாஞ்சலிஸ்டாக தான் இருக்கிறேன். அவங்க பேசிகிட்டே இருந்தாங்க. 2012 நினைக்கிறேன். இவர் அப்படி எங்கள் அப்பா உட்காந்தாங்க. இவங்க வந்து என்கிட்ட பல காரியத்தை பேசி இப்படி இருக்குது, பிள்ளைகள் அப்படி இருக்காங்க, அது இப்படி படிப்பு இதெல்லாம் போய் நான் அவங்களுக்கு சில ஆலோசனை சொல்லியிருக்கும்போது எங்கள் அப்பா அவங்கள பார்க்குறாரு, அப்புறம் என்னையும் பார்த்துக்கிறாங்க. திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களையும் பார்த்துக்கிறாங்க, என்னையும் பார்த்து. என்னென்னா எங்கள் அப்பாவுக்கு தெரியல எவங்க இருக்கேன்னு. ஏமா இவனுக்கே 1008 பேர் வேணும் ஆலோசனை சொல்வதற்கு. இவன்ட்டு வந்து இன்னொருத்தங்க ஆலோசனை கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க தான் கிறுக்கனாக இருக்கணும். அப்போ கிறுக்கன் ஆலோசனை குருடன் வழிகாட்டியபடி அப்படிலாம் நினச்சிருக்கலாம் ஒரு வசனம் தெரிஞ்சிருந்தா அன்னைக்கு. பட் ஆனால் ஆவியானவருடைய அந்த நிறைவை, அந்த அபிஷேகத்தை நம்ம வைத்து கொண்டோம்னா யார்கிட்டையும் போய் நிற்க வேண்டாம், அவர் நம்மை அற்புதமாக நடத்துவார். ஹல்லேலூயா. நீங்கள் குடும்பமாக உட்காந்து, கணவன் மனைவியாக உட்காந்து, ஒரு டீமாக உட்காந்து, ஒரு சபையில் இருக்கிறவங்களா உட்காந்து நீங்கள் பல காரியங்களை ஆலோசிக்கலாம். பட் the end result will be given by the Lord if you are totally anointed by Holy Spirit. Hallelujah. நீ பல காரியத்தை பேசலாம், பல காரியத்தை சிந்திக்கலாம். ஆனால் இந்த end ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னா ஆவியானவர்களை கொடுக்கப்படுகிறதா இருக்கும், ப்ரொவைடட் நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இருந்தீங்கன்னா. ஏன்னா அது என்ன பண்ணும்னா எல்லாத்தையும் தட்டி விட்டுரும். இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம். he used to neglect all the things பண்ணிட்டு அவருடைய சித்தம் அந்த சொல்ல போனா என்னுடைய வாழ்க்கையிலே அவருடைய பார்வைக்கு எது சிறப்பாக இருக்குமோ அதை கொடுப்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என் வாழ்க்கையில சிறந்ததை தேவன் கொடுக்க விரும்புகிறார் என்பதை? அப்போ முதலாவது பாவத்தை குறித்து நீதி, அந்த என்ன பாவ மன்னிப்புக்கென்று கொடுக்கப்படுகிற ஆவி. ரெண்டாவது பாவத்தை ஜெயித்து நாம் பலருக்கு பிரயோஜனம் படும்படியாகவும் பயன்படுத்தப்படும்படியாகவும் கொடுக்கப்படுகிற ஆவி. ஹல்லேலூயா. இது சொன்ன மேலிருந்து வரக்கூடியது. ஆண்டோடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது முதல்ல வாசிச்சோம் 1:20 மத்தேயுல. அவர் எதன் மூலமாக பிறந்தார்? பரிசுத்த ஆவியினால பிறந்தாரு. ஆனா அந்த அதே ஆண்டவர் யோர்தான்ல ஞானஸ்நானம் யோவான்ட்டு போய் ஞானஸ்நானம் வாங்கிட்டு யோர்தான் கரையில ஏறும் பொழுது உன்னதத்திலிருந்து புறாவை போல ஆவியானவர் அவர் மீது இறங்குறாரு. அப்பா அங்க சத்தம் கேட்குது, இவர் என் நேசகுமாரன், இவர்ல நான் பிரியமாக இருக்கிறேன். ரெண்டாவது இன்னொரு இடத்துல சத்தம் கேட்குது, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு. அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு செவி கொடுப்பாங்க ஜனங்கள். ஹல்லேலூயா. கணவன் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தா மனைவி ஆட்டோமேட்டிக்காக செவி கொடுப்பாங்க. மனைவி அபிஷேகம் பண்ணிருந்தா கணவன் ஆட்டோமேட்டிக்காக கொடுப்பாரு. ஹல்லேலூயா. அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கும் போது நம்ம எதையும் போய் கஷ்டப்பட வேண்டாம், எந்த காரியத்தையும் ஆராய்ந்து தெரிய வேண்டியதில்லை. ஆட்டோமேட்டிக்கலி எவ்ரிதிங் வில் பி ஹேப்பனிங். அதாகவே காரியங்களை நடத்துவார். ஏன்னா அபிஷேகம் பண்ண வந்து அபிஷேகத்தை மீறி ஒரு காரியத்தை செய்ய போவதில்லை. ஏன்னா கர்த்தர் மீது பயம் இருக்கும். அப்படி பயம் இருக்கும் பொழுது கர்த்தருக்கு பயந்தவனுக்கு கர்த்தர் என்ன பண்ணானா தூதர்கள் சூழ பாளையம் இறங்கி அவனுக்கு என்ன இருக்காங்களா? பாதுகாப்பா இருக்கிறாங்க. பாதுகாப்பு அப்படிங்கும் போது நாட் ஓன்லி தி ப்ரொடெக்ஷன், எல்லா விதத்திலையும் சகாயரா இருக்கக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்போ அந்த இயேசு, ஆவியிலே பிறந்த இயேசு
மீண்டுமாக அந்த ஞானஸ்தானம் பெற்ற பின்பாக என்ன பண்ண போறாரு? உன்னதத்திலிருந்து வரும் பலனாலே அவர் பலப்படுத்தப்படுகிறார். அப்போ முதலாவது நமக்குள்ள ஊதப்படுகிற வருகிறது ஒரு அனுபவம். ரெண்டாவது நம்மளை நிறைத்து நம் மீது ஊற்றப்படுகிறது என்ன இருக்குது? ரெண்டாவதான அனுபவம், அது மேலே ஊற்றப்படும் அனுபவம். உதாரணம் சொல்லிடுறேன். நம்ம வீட்டில் சாதாரணமாக ஒரு தண்ணி குடிக்கிறதுக்காண்டி ஒரு டம்ளர் எடுப்போம். எடுத்தோன்னு என்ன செய்வோம்? எடுத்தோன்னு கிளாஸை எடுத்தோன்னு எத்தனை பேர் அப்படி தண்ணி பிடிச்சி குடிச்சிருவோம்? கை தூக்குங்க. என்ன சொல்லுவோம்? கிளாஸ் மேலே நம்பிக்கை, நான் காலையில் தான் கழுவி வச்சேன். ஆனால் எங்கள் வீட்டில் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் எங்கள் அப்பா கழுவி வச்சுருப்பாங்க, எங்கள் அம்மா கழுவி வச்சுருப்பாங்க. அந்த 10 நிமிஷத்துக்கு எடுத்து நாங்கள் குடித்தாலும் கழுவிட்டு தான் குடிக்கணும். அப்படியே எங்களுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அப்போ முதலாவது ஒரு கிளாஸை எடுத்து அந்த கிளாஸை we are preparing the glass, அதை ஆயத்தப்படுத்துகிறோம். கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதை கழுவி என்ன பண்ணிட்டோம்? டிஸ்கார்ட் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறோம்னா அந்த கிளாஸை முழுவதுமாக நிறைக்கிறோம். அப்போ முதலாவது நமக்கு அருளப்படுகிற ஆவியானவர் he is cleansing us. அவர் நம்மளை கழுவி நம்மளை ஆயத்தப்படுத்த எதுக்கு? ரட்சிப்புக்கு ஏற்றபடியாக ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது கொடுக்கிறவர் நம்முடைய தாகத்தை தீர்த்து அநேகருடைய தாகங்களை தீர்ப்பதற்காக அவர் ஊற்றப்படுகிறார், நம்மளை நிறைக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அப்போ அந்த ஆவியானவர் நமக்குள்ள ஊற்றப்படணும். முதலாவது எப்படி கழுவுறாரு? 1 கொரிந்தியர் 6:11. நீங்க இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள். எப்படிப்பட்டவர்களா இருந்தீங்க? மேல உள்ள வசனத்தெல்லாம் வீட்டில் போய் படிங்க. இப்போ இங்க வந்துருங்க. 1 கொரிந்தியர் 6:11. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், கழுவப்பட்டது நிமித்தமாக பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் நம்மளை கழுவல அப்படின்னா நாம் பரிசுத்தனாகவும் நீதிமானாகவும் ஆக முடியாது. அதுவும் ஆவியானவர் என்ன பண்றாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே உங்களை என்ன பண்றாரு? கழுவக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ரட்சிக்கப்படுகிற மனிதனுக்குள்ள பாவ உணர்வை கொண்டு வந்து முதல்ல சொன்ன மாதிரி சுவிசேஷத்தை புரிந்து கொள்ள வைத்து மனம் திரும்ப வைத்து கிறிஸ்துவுக்குள்ளே ஒருவனை அல்லது ஒரு சகோதரியை எப்படி நடத்துகிறார்? புது சிருஷ்டியாக மாற்றக்கூடியவர் ஆவியானவர். அல்லேலூயா. இன்னும் பல டினாமினேஷன்ல பல மாதிரி சொல்லுவாங்க, அது நமக்கு தேவையில்லை. அப்போ இவங்களை வந்து என்ன பண்ணிட்டாருன்னு புது சிருஷ்டியா மாத்திட்டாரு. இந்த அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணப்படணும்? அனுப்பப்பட வேண்டும். அப்போ அனுப்பப்படும் பொழுது அவர் சும்மா அனுப்ப விரும்பல. he want to empower them, he want to strengthen those selected people. அவங்களை என்ன செய்யணும்? பலப்படுத்தி அனுப்புவதற்கு தான் அவர் விரும்புகிறார். அப்போ இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்ட அப்போஸ்தலர்கள் என்ன பண்றாங்க? அவர் சொல்றாரு, உங்களை அனுப்பணும் நான், நீங்க சும்மா வெறுங்கையா போயிடாதீங்க. சும்மா போயிட்டீங்கன்னா அங்கே போனால் ஒரு சூனியம் தான். சூனியம்னா என்னது? வேற ஒன்றும் இல்லை. இப்போ வேற அர்த்தத்தை கொண்டு வந்தாங்க. சூனியம் அப்படின்னா பூஜ்யம், ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது தான். ரைட்டா? அப்போ பூஜ்யமானதான் நடக்கும். அதனால நீங்கள் ஆவியானவரை பெற என்னுடைய வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ளாமல் இங்கேருந்து கிளம்பிடாதீங்க. அப்போ என்ன செய்யணும்? சனிக்கிழமை வர்றோம், ஆண்டோடைய வாக்கு தத்தம் இதை நான் பெற்றுக்கொள்ளாமல் போகக்கூடாதுங்கிறத வாஞ்ச வேணும். அப்படி வந்தேன்னா ஒவ்வொரு வாரத்திலையும் ஆவியானவர் உங்களை நிரப்பிக் கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஒவ்வொரு ஆராதனையிலும் உங்களை பலப்படுத்தி அடுத்த ஒரு வாரம் உங்களை அப்படி ஸ்ட்ராங்கா நிற்கிறதுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருப்பார். அல்லேலூயா. பாருங்க, அந்த வசனத்தை நான் சொல்லிட்டு போயிடுறேன். அப்போ அவங்க என்ன பண்ணாங்க? அந்த பெந்தைக்கோஸ்து நாள் வரும்போது அவங்க போகல, பயம் வேற அவங்களுக்கு இருந்தாச்சு. இருந்து அந்த ஆவியானவருடைய அந்த அருளை பெற்றுக்கொண்டது, அந்த பொழிதலை பெற்றுக்கொண்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அந்நிய பாஷையில் பேச தொடங்கினாங்க, ஊழியம் பண்ண தொடங்கினாங்க. அவங்க சகல உலகத்திற்கும் கடந்து சென்றார்கள். இந்த இடத்துல ஒரு காரியத்தை சொல்லிட்டு போகிறேன். என்னாகமத்தில் மோசே சொல்கிறாரு, அங்கே என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவர் பார்க்குறாரு, மோசையால் வந்து எல்லாரோடைய கிட்டத்தட்ட 6 லட்சம் 10 லட்சம் பேர் இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாரையும் இவரால் வந்து எல்லாருடைய பாரத்தையும் சுமக்க முடியல. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு 70 பேரை நீ அழைச்சிட்டு வா.
70 பேரை அழைத்து கொண்டு என்னாம 11வது வசனத்தில் இருக்கும். நான் சொல்லும் போது வாசிங்க. அந்த ஒரு 70 மேற்பட்டு கொண்டு வா. அந்த 70 பேர் மேல நான் என்னுடைய ஆவியை அவர்கள் மீது பகிர்ந்தளிப்பேன். உன் மேல இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் நான் பகிர்ந்தளிப்பேன். அப்ப இந்த 70 பேர் உனக்கு எப்படி இருப்பாங்க? உனக்கு ஒத்தாசையாக இருப்பார்கள். அப்போ இந்த ஒத்தாசையா இருப்பாங்கன்னாச்சு. இந்த 70 பேர்ல பாருங்க, அதுலயும் 2 பேர் என்ன பண்ணிட்டான்? வீட்டிலே இருந்துக்கிட்டான், பாளையத்துக்குள்ளே இருந்துக்கிட்டான். ஆசிரியப்பு கூடத்துக்கு போல வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டான். ஒர்ஷிப் வாங்கப்பா, இன்னைக்கு சனிக்கிழமை நமக்கு ஆராதனை இருக்கு. வாரம் பாஸ்டர், வாரம் பிரதர், வாரம் சிஸ்டர். கரெக்டாக என்ன செய்யறது? ஒரு 6 மணிக்கு சனிக்கிழமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வீட்டில் உட்காந்துக்கிடுவோம். அது மாதிரி 2 பேருக்கும் அப்போ பாஸ்டர் அந்த காலத்துல இருந்திருக்கான். அப்போ அப்படித்தான் அவன் ஆவி இல்லாதவன், நம்ம ஆவியை உடையவர்கள். அல்லேலூயா. அப்போ இது மாதிரி பல காரியங்கள். அப்போ பார்த்தோன்னா 2 பேர் உட்காந்துக்கிட்டான். இது ஆவியானவர் இறங்குவதை முதலாவது ஜனங்கள் எங்க பார்க்குறாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் ஆவியானவருடைய வல்லமை இறங்குனதை முதலாவது எங்க பார்த்தாங்க? சீனாய் மலையில் பார்த்தாங்க. மோசே சீனாய் மலைக்கு போறாரு. அங்க அவருடைய தேவ பிரசன்னம், அதாவது ஆவியானவர் அப்படின்னு சொல்ல விட தேவ வல்லமை அந்த இடத்துல அங்க அளவிட முடியாம இருக்கிறது. அப்போ மோசே மட்டும்தான் போறாரு. சொல்லிட்டாரு, ஒரு பய வரக்கூடாதுன்றாரு. மலைய பக்கத்துல வந்தா செத்து போயிடுவான்ட்டாரு. மோசே மட்டும் போறாரு. மோசேக்கு மட்டும் எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க. போயிட்டாரு, போய் வந்தாச்சு. இதெல்லாம் பார்த்துருக்குறாங்க. அந்த வல்லமை மோசே மீது இறங்கியது. இதைத்தான் சொல்றாரு, என் மேல இருக்கிற ஆவியானவர் வந்து கொஞ்சம் பேருக்கு வச்சிங்கன்னா, அவர் மோசையோட விருப்பம் என்ன தெரியுமா? சமஸ்த இஸ்ரவேலர் மேலும், இந்த 70 பேர் மட்டுமில்ல, எல்லார் மேலையும் வச்சிட்டீங்கன்னா ஒருவேளை என்கிட்ட வந்து குறை சொல்ல மாட்டானே, ஒருவேளும் பிரச்சனையை கொண்டு வர மாட்டான், ஒருவேளும் பாவம் செய்ய மாட்டான், ஒருவேளும் அடுத்தவனுக்கு விரோதமா ரெண்டகம் செய்ய மாட்டான். ஏன் நாங்க 70 பேர் விசாரிக்கிறோம்? அப்பனா கொஞ்சம் பேர் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னு தான் அர்த்தம் இல்லையா? அப்போ எல்லாரும் மேலையும் வைத்திடணும் அப்படின்னு எண்ணிக்கொண்டு இருக்கும் பொழுது அவருடைய விருப்பம். இந்த ஒரு பையன் ஓடி வரான், அங்கிருந்து ஒரு சின்ன பையன் ஓடி வந்து, மோசே 2 பையக பாளையத்துக்குள்ளே இருந்துட்டான். இப்ப பாருங்க, 70 பேர் மேல, இந்த 68 பேர் மேல ஆவியானவர் இறங்கினோன்னு என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவங்க தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. 68 பேரும் தீர்க்க தரிசனம் சொல்றான் பாளையத்துக்கு வெளியே உட்காந்து. அப்ப பார்த்து பாளையத்துக்குள்ள இருந்து ஒரு சின்ன பையன் ஓடி வரான். மோசே, அங்க ஒரு 2 பையன் இருக்கான், அவனும் பாளையத்துக்குள்ள இருந்து என்ன செய்யறான்? தீர்க்க தரிசனம் சொல்றான். அப்போ God have chosen the 70. ஆண்டவர் உங்களை சூஸ் பண்ணிட்டார்னா you cannot escape. நீங்க கொஞ்சம் பேர் ஆண்டோட வேலைக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவங்க இருக்கிறீங்க. ப்ரிப்பேர் ஆகுங்க, ஒப்பு கொடுங்க. இல்லை ஆண்டவரே நான் வரலன்னு ஓடி போகணும்னு நினைச்சேன்னா விட மாட்டார். அவர் வெளியேறங்கம்மா உங்களை வந்து உங்க மேல அந்த காரியங்கள் எல்லாம் விளங்கும்படியாக செய்வார். அப்போ இந்த 70 பேர், அந்த 2 பேர் பேர் தெரியுமா? எது சிஸ்டர்? எல்தாத் மேதாத் அப்படின்னு 2 பேர். உடனே இந்த சின்ன பையன் சொன்ன உடனே மோசேக்கு அடுத்த அசிஸ்டன்ட் யாரு? யோசுவா. நம்ம பைபிளில் தானே. அவன் சொல்றான், ஆண்டவரே இந்த 2 பையலும் என்ன செய்யறான்? ஊருக்குள்ள உட்காந்துட்டு தீர்க்கதரிசனம் சொல்றான், தடை பண்ணி விடுங்க, தடை பண்ணுங்கன்றார். உடனே மோசே சொல்ல, சும்மா இருப்பார் ஆசானி. அவர் சொல்றாரு, இந்த இடத்துல அருமையாக இருக்கா மோசே 11:29 பாருங்க. அதற்கு மோசே, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ? கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக நலமாயிருக்கும். எப்படி மோசையால இந்த ஒரு விருப்பம் வைக்க முடிகிறது? இன்னைக்கு காலையில் எங்க பாஸ்டர்கிட்ட பேசி இருக்கும்போது நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். எப்படி மோசையால இந்த ஒரு விருப்பத்துக்குள்ள வர முடியுது அப்படின்னா, மோசே பார்க்குறாரு, எல்லா பயலும் கலகம் பண்றான், எல்லா பயலும் ரெண்டகம் பண்றான், எல்லா பயலும் பாவம் பண்றான், எல்லா பயலும் எல்லா சூதும் பண்றான். அப்போ நான் யோசுவா, காலேபு, இன்னொருத்தர் யாரு? அந்த ஆசரிப்பு கூடாரம் செஞ்சவர், அவர் பேர் பெசலையேல். இந்த 4 பேர் மட்டும் பிரச்சனை பண்ணாம இருக்கிறமே. அப்ப என்ன காரணம் அப்படின்னா, இவர்கள் தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ஆவியை பெற்றவர்களாக இருந்தா கலகமே பண்ண மாட்டோம், பிரச்சனையே பண்ண மாட்டோம், பாவமே செய்ய மாட்டோம், போராடிக்கிட்டு இருக்க மாட்டோம்,
புறங்கூறிட்டு இருக்க மாட்டோம், கோல் சொல்ல மாட்டோம், இன்னும் எவ்வளவோ காரியங்களை நம்ம சொல்லலாம். அல்லேலூயா. அப்போ நாங்கள் தேவனுடைய ஆவியை பெற்றதுனால, நாங்கள் நல்லா இருக்கிறதுனால, பிரச்சனைகள் பண்ணாமல் இருக்கிறதுனால இந்த ஜனங்களுக்கெல்லாம் வந்துருச்சுன்னா எனக்கு தலைவலி இல்லைங்கிறார் யாரு? மோசே. அல்லேலூயா. பிரச்சனையே இல்லை, அது வரல இது வரல, அது செய்யலை இது செய்யலை, தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை. 10 லட்சம், நாங்கள் 140 பேரையே விசிட் பண்ண முடியல, 10 லட்சம் பேர் எப்படி மோசை விசிட் பண்ணிப்பாரு? ஆமாம், மோசை ஏன் என்ன என் வீட்டுக்கு வரலையா நீங்கள்? யோசுவா மோசைட்டு போய் சொல்லு, ரெக்கமெண்ட் பண்ணு. இல்லை ஏன் நீ எனக்கான ஜோம் பண்ணல, இல்லை ஏன் இதுக்கு இதை செய்யலை அதை செய்யலை, எவ்வளவோ காரியங்கள் இருந்திருக்கலாம். பட் ஆவியானவர் நம்மளை அபிஷேகம் பண்ணிட்டார்னா இந்த உலகத்தில் யாரோட துணையும் நமக்கு தேவையில்லை. அல்லேலூயா. நீதிமான் பனையை போல செழிப்பான். அல்லேலூயா. அப்போ இதை யார் முன்மொழி? மோசையோட விருப்பம். இதை யார் முன்மொழிகிறார் தெரியுமா? யோவேல் முன்மொழிகிறார் 2:28. நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி. இவன் மோசே சொல்றாரு இஸ்ரவேல் ஜனங்க மேல மட்டும், ஆனா யோவேல் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். அவர்கள் நினைச்சுவாங்க, தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, சொப்பனம் காண்பாங்க, எல்லாம் செய்வாங்க. இதை இயேசு என்ன பண்றாரு? வழிமொழிகிறார். லூக்கா 24:49 என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணது இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் இருங்கள். மீண்டும் நினைவுபடுத்துறாரு அப்போஸ்தலர் 1:5 நீங்கள் எருசலேம் விட்டு போகாமல் அப்படியே இருந்துச்சிருக்கலாம், என்னிடத்தில் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். அப்போ பரிசுத்த ஆவி வரும் பொழுது பலன் அடைந்து, அல்லேலூயா, அந்த பரிசுத்த ஆவிக்குள்ளாக நீங்கள் பிறப்பீர்கள். அல்லேலூயா. மோசேயின் விருப்பம், யோவேலின் முன்மொழிதல், இயேசு கிறிஸ்து அதை வழிமொழிந்து அதை நினைவுபடுத்தக்கூடியவராக இருக்கிறாரு. அப்போ பரிசுத்த ஆவியில் பிறந்த அனுபவம். அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள வருகிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை கொடுக்கிறார். இந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு பரலோகம் போறதுக்கு நமக்கு போதும். அந்த நமக்குள்ள நம்மளை பரிசுத்தத்தை நடத்திட்டார்னாவே பரலோகத்துக்கு நம்ம போறதுக்கு நம்ம ஆயத்தமாகிறோம். ஆனா இன்னும் நம்ம பரிசுத்தமான வாழ்க்கையை வாழணும், ஆண்டவருக்காக பயன்படுத்தப்படணும் அப்படின்னா அபிஷேகம் தேவை. அல்லேலூயா. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, 3வது காரியம் மீட்கப்படும் நாளுக்காக முத்திரை. அதை நான் அடுத்த வாரத்தில் இந்த 2ஐயும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ஞாபகத்தோடு கடந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அடுத்த வாரம் சொல்றது புரியும், இல்லை என்றால் புரியாது. கர்த்தர் நல்லவர். சோதரம் ஒரு 2 அடிகளை பாடிவிட்டு நம்ம முடிப்போம். சோதரம். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, நல்லே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இப்போ தாரும் தேவா. மாம்சமான யாவர் மீது, யாவர் மீது ஆவியை ஊற்றுவேன் என்றீ, மாம்சமான யாவர் மீது ஆவியை ஊற்றுவேன் என்றீ, மூப்பர் வாலிபர் யாவரும் தரிசனம் சொல்வார். சொல்லுங்க கரத்தை தட்டி. மூப்பர் வாலிபர் யாவரும் தரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை, ஒவ்வொரு பிள்ளைகளையும் அந்த வல்லமை நிரப்பட்டும் ஆண்டவரே. சீனாய் மலையில இறங்கிய வல்லமை, இந்த பெந்தெகோஸ்து நாளில் இறங்கிய வல்லமை, தாகத்தோடு விரும்புகிற, தாகத்தோடு எதிர்பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைத்து நடத்தட்டும். வரங்கள் ஆண்டவரே அப்பா சோதரம், அந்த ஆவியின் வரங்கள் வெளிப்படும்படியாக, அக்னிமயமான நாவுகள் அந்நிய பாஷை அடையாளப்படுத்தும்படியாக தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, பெந்தெகோஸ்து நாளை போல பெரிதான முழக்கத்தோடு, ஓ ரிஷமரகவா நாளை போல
ரிஷபலதரப பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஆண்டவரே, விரும்புகிற பிள்ளைங்க வாஞ்சித்து, ஆண்டவரே எனக்கு அந்த வல்லமை வேணும், எனக்கு அந்த அபிஷேகம் வேணும், எனக்கு அந்த ஆவி நிரப்புதல் வேணும்னு சொல்ற பிள்ளைங்களை இப்பொழுது நிரப்புவீராக. அந்த அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட, வரங்களோடு கூட தேவ வல்லமை, தேவ வல்லமை. தொடுங்கப்பா, தொடுங்க, நாவுகளை தொடுங்க, நாவுகளை தொடுங்க ஆண்டவரே. சபை ஆவியில் நிறையட்டும், வரங்களோடும் வல்லமைகளோடும் இந்த பொல்லாத உலகத்திலே உமக்கு சாட்சியா இருப்பார்களாக. வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் தேவன் அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் நான் ஒவ்வொரு சபையோடு சகல பரிசுத்தவான்களோட தேவனுடைய வருகை வரை என்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you all. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.